இதுக்கு ஒரு கேப் இருக்குது, இடையில ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பில் தான் சபை உருவாகி இருக்கிறது. சபை உருவாகி சபை பரலோகத்துக்கு போன பிற்பாடு தான் அதுக்கப்புறம் வனாந்தரத்திற்கு இஸ்ரவேல் சபை ஓடுகிறது. ரைட். மனமாறி இஸ்ரவேல் சபைக்கு 3 ஆண்டுகள் பாதுகாப்பு உண்டு என்று ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன். வானமண்டலத்தில் உள்ள மிகாவேலுக்கும் சாத்தான் சேனைக்கும் யுத்தம் உண்டாகிறது. சாத்தானும் அவன் தூதர்களும் பூமிக்கு தள்ளப்படுகிறார்கள். அப்போ தான் பூமியிலே 10ஆம் வசனம் வாசிங்க. இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. தேவனின் அதிகாரம் இந்த பூமியிலே உண்டாக போகிறது. தேவன் இந்த பூமியை ஆளப் போகிறார். அப்புறம் இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றஞ்சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் தாழத் தள்ளப்பட்டு போனான். தேதி வரைக்கும் பிசாசுடைய வேலை என்ன வேலை? உங்க மேல என் மேல கோல் மூட்டுற வேலை. நம்ம தானே செய்யறோம், நம்ம வேலையை அவன் செய்யறான்றில்லோ, அவன் வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்படி சொல்லுங்க. சரி, அவன் கோல் மூட்டுற வேலை இன்னைக்கு தேதி வரைக்கும். ஏசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் கோல் மூட்டுற வேலை. அவன் கோல் மூட்டி தான் சில காரியங்கள் நடக்காமல் போகுது இல்லை. நம்மளை பற்றி உண்மையெல்லாம் சொல்லிடுறான் போல தெரியுது இல்லை. அப்போ கோல் மூட்டுறான்னா நம்ம அதுக்கேற்றபடி நல்லா இருந்தோம்னா நம்மளை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது அவன். ஆமாம், சரிதானா? ரைட். இப்போது கோல் மூட்டின பிசாசு கீழே விழுந்துட்டான். 11-12 மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். பூமியில விழுந்தான் பாருங்க பிசாசு. இப்ப பிசாசு ஹெட் குவார்டர் எங்க இருக்குது? 2ஆம் வானம். அங்க இருந்துகிட்டே இவ்வளவு அட்டகாசம் பண்றான். இதே ஊர்லயே வந்துட்டான்னா எப்படி இருக்கும்? பயங்கர பாடாயிரும். நம்ம இதுக்கு அதில் உட்காந்துக்கிட்டு அப்போ பயங்கர பாடாகிற நேரத்திலும் 11ஆம் வசனத்தின்படி இஸ்ரேல் மக்கள் இருக்கிறார்கள். 11ஆம் வசனத்தின்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே, களி கூறுங்கள். யாருங்க அவங்க? நாம தான். பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே. அப்ப நமக்கு சந்தோஷம். இங்க நடக்குது அட்டகாசம். நமக்கு இப்ப சந்தோஷம். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் கேட்டாரு. பூமியில குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ பரவாயில்ல, சமுத்திரத்தில் எப்படியா குடியிருப்பான் தண்ணி மேல கேட்டார் அவரு. அது சமுத்திரத்தில் குடியிருக்கிறதுனா ஐலாண்டியா, அது தீவுல குடியிருக்கிறவனுக்கு பேர் அது அப்படின்னு. அப்படியா? பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ. அப்புறம் பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு. அப்ப பிசாசுக்கு தெரியுது இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்குதுன்னு சொல்லி, அதுக்கப்புறம் நம்மளை தூக்கி எங்க போட்டுற போறாரு? நரகத்துக்குள்ள போட்டுற போறாரு. ரைட்டு தானா? அவனுக்கு தெரியுது நம்மால இப்பவே நரகத்தில் போடுறேன்றான் பிசாச. ஓ சட்டர் யூ கோ டு ஹெல். இங்கிலீஷில் தான் பேசுவார், தமிழில் பேசினா அதுக்கு தெரியாது. கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடினால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். பரலோகம் களி கூறுகிறது. அவ்வளோதான், முடிஞ்சது. 13ஆம் அதிகாரம். இது இடையில சொல்லப்பட்ட இடைச்செருகள். இதெல்லாம் கண்டினியூட்டி தீர்க்கதரிசனம் இல்லை இதெல்லாம். சரி, 13ஆம் அதிகாரம். இன்னொரு விஷயம், இன்னொரு தரிசனம் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே மிருகமாகி அந்தி கிறிஸ்து இப்போ தான் வருது. இப்போ தான் இது வரைக்கும் எப்படா அந்தி கிறிஸ்து வருவான்னு காத்துக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக தேடி பார்த்தான். இப்போ முழுமையாக வெளியே வந்துட்டான். மிருகமாகிய அந்தி கிறிஸ்து. 1ஆம் வசனம் வாசிங்க. பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். எங்க இருந்து? சமுத்திரத்தில். சமுத்திரம்னா என்ன தெரியுமா? நாடுகள், தேசங்கள். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. 7 தலை 10 கொம்புகளும் இருந்தன. 7 தலை என்றால் முழுமையான ராஜாங்கம் இருந்தது. 7 என்றால் முழுமையான ராஜாங்கம். தலை என்றால் கிங்டம், ராஜாங்கம் இருந்தது. 10 கொம்புகளும் இருந்தன. அதின் 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. கொம்பு என்றால் ராஜா. 10 ராஜாக்கள் சேர்ந்து ஒரு மிருகம். 10 ராஜாக்கள் சேர்ந்திருக்கிறான். அவன் தான் மிருகம். அதுதான் அந்தி கிறிஸ்து. சரிதானா? ஒரு ஆள் தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் இல்லையா? நம்ம ஒரு ஆள் தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஒரு ஆள் வருவான் பின்னால். இப்போ இல்லை. இப்போ 10 பேர் சேர்ந்து அந்தி கிறிஸ்துவா நிற்கிறான். இப்போ
ரைட், வாசிங்க. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் 10 முடிகள் இருந்தன. முடிகள் என்றால் ஆளுகை, உரிமை, உரிமம். அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தது. ரைட். மிருகமாகிய அந்தி கிறிஸ்து, இதுதான் ரிவைவல் ரோம் கிங்டம். இப்போ மறுமலர்ச்சி ரோம சாம்ராஜ்யம் 10 ராஜாக்களை கொண்டு 10 நாடுகளை கொண்டு மறுமலர்ச்சி ரோம சாம்ராஜ்யம் உருவாகிறது. இதுதான் அந்தி கிறிஸ்துவாகிய மிருகம் உருவாகிறது. ரைட். 3ஆம் வசனம் வாசிங்க. அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சுஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றி, ஆக அந்த மிருகத்துக்கு ஒரு காயம் உண்டாயிருக்கிறது. அந்த காயமும் சுஸ்தமாயிருச்சு, மறுபடியும் எழுப்பி நிற்கிது இப்போ அந்த மிருகம். இதை பற்றி ஒரு சரித்திர கருத்துக்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ரோம சாம்ராஜ்யம் கிமு 168 உருவானது. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாலே 168ஆம் வருஷத்தில் ரோம சாம்ராஜ்யம் உருவானது. கிபி 364 கிழக்கு ரோம சாம்ராஜ்யம் மேற்கு ரோம சாம்ராஜ்யம் என்று 2 பகுதியாய் பிரிந்து விட்டது. கிழக்கு ரோம சாம்ராஜ்யம் கிபி 1453 வீழ்ச்சி அடைந்தது. மேற்கு ரோம சாம்ராஜ்யம் கிபி 476 வீழ்ச்சி அடைந்தது. இது அப்படியே நம்ம இதுக்கு போனோம்னா, தானியேலுக்கு போனோம்னா, நேபுகாத்நேச்சர் சிலை இருக்குது பார்த்தீங்களா, சிலை. அந்த சிலை அதில் 2 கால் இடுப்பு இருக்குது. இடுப்பு தான் ரோம சாம்ராஜ்யம். அதுக்கப்புறம் கீழே 2 கால் வருது. அப்போ 2ஆய் பிரிகிறது ரோம சாம்ராஜ்யம், கிழக்கு மேற்கு என்று 2ஆய் பிரிகிறது. அதுக்கு பிறகு அந்த பாதங்கள் 10 விரல்கள் என்றால் அதற்கு பிறகு 2ஆய் பிரிந்தது, வீழ்ந்து போய்விட்டது. அதுக்கு பிறகு 10 ராஜ்யங்கள் ஒன்றாய் சேர்ந்து 10 விரல்களாய் நிற்கப் போகிறது. அதுதான் 10 ராஜ்யங்கள் அடங்கிய அந்தி கிறிஸ்து. அந்த டயத்தில் தான் வானத்திலிருந்து ஒரு கல் உருண்டு வந்து அந்த சிலையை உடைத்தது. படிச்சோமா நம்ம தானியேல்ல? ரைட். அதே காரியங்கள் தான் இப்பொழுது இந்த 10 ராஜாக்கள் சேர்ந்த இந்த அந்தி கிறிஸ்துவாகிய மிருகம் பயங்கரமானதாக இருக்கிறது. 2ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, வாசிக்க வேண்டாம். சிறுத்தையை போல, கரடியை போல, சிங்கத்தை போல அது இருக்க போகிறது. இந்த மிருகம் சாத்தான் வணக்கத்தை உரிய மிருகம். சாத்தானை வணங்குறது. இப்போ 42 மாதங்கள் சாத்தான் வணக்கம் நடக்க போகிறது. 5ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசிங்க. பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. எதுக்கு? அந்தி கிறிஸ்துக்கு. 10 ராஜாக்கள் அடங்கிய அந்தி கிறிஸ்துக்கு. சரிதானா? அதுக்கு அதிகாரம் யார் கொடுக்கிறது? பிசாசு தான் கொடுப்பான். வேற யார் கொடுக்கிறது? சரி. அப்புறம் 8ஆம் வசனம். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். யார் வணங்குவான்? ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவர்கள்லாம். பேர் எழுதப்பட்டவன்லாம் எங்கே இருப்பான்? இங்கே இருக்கவே மாட்டானவன்லாம். ஆமென். சரி. மிச்ச ஆட்கள்லாம் வணங்குவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முடிஞ்சது. இந்த மிருகமாகிய அந்தி கிறிஸ்துக்கு ஆளுகை பூமி முழுவதும் ஆளுகை இருக்குமா இருக்காதா? இது ஒரு கேள்வி இல்லை. பூமி முழுவதும் ஆளுகை இல்லை. இவன் 10 ராஜாக்கள் தான் ஒன்னா சேர்ந்து அந்தி கிறிஸ்துவாகிய மிருகமாய் நிற்கிறான். அப்போ அந்த 10 ராஜாக்களுக்கும் எல்லை, பூமியின் எல்லை எவ்வளவோ அதுக்குள்ளதானே அவனுடைய ஆளுகை. அதுக்கு மேலே அவன் ஆளுகை செலுத்த முடியுமா? அதுக்குள்ளதான் அவனுக்கு என்னையா? அதுக்குள்ளதான். தானியேல் 2ஆம் அதிகாரம் 38, 39 வாசிங்க. நிறைய சாம்ராஜ்யங்கள் உருவாயிற்று. நேபுகாத்நேச்சருக்கு பிறகு மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் உருவாயிற்று. அந்த சாம்ராஜ்யத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. பின்பு பூமியெல்லாம் அது ஆண்டு கொள்ளும் வெண்கலமான 3ஆம் சாம்ராஜ்யம் ஒன்று எழும்பும், கிரேக்க சாம்ராஜ்யம் எழும்பும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிரேக்க சாம்ராஜ்யம் அலெக்சாண்டர் பூமி முழுவதும் ஆண்டாரா? இல்லை. ஒரு 75% பிடிச்சிருப்பார். இந்தியாவை கூட பாதி கூட பிடிக்கல அவர். அதே போல தான் இவங்களும் கம்ப்ளீட்டாக உலகத்தை முழுவதும் பண்ணுறது இல்லை. ரைட். 7ஆம் அதிகாரம் 23, 24 தானியேல். அவன் சொன்னது 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாம். அது மிருகம்ங்கிறது ரோம். அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் வேறா இருந்து பூமியை எல்லாம் பட்சித்து அதை மிதித்து அதை நொறுக்கி போடும்.
பூமியெல்லாம் நொறுக்கி போடுன்னு போட்டிருக்குல்ல. ரோமராஜ்யம் பூமியெல்லாம் நொறுக்குச்சா? நம்ம ஊரை முதல்ல ஆண்டுச்சா தமிழ்நாட்டை? இல்லை, ரோமாபுரி பாண்டியன் சொல்லி இங்கேருந்து தான் வியாபாரமெல்லாம் பண்ணான். அவன் ஒன்றும் நம்மளை வந்து ஆளல. நம்மளால் தான் போய் ரோமாபுரியை பிடிச்சாரு. அவருக்கு பேரே ரோமாபுரி பாண்டியன். மதுரையிலேருந்து போய் ரோமாபுரியை பிடிச்சிட்டாரு. ஆமாம், சரியா? அவன் ஒன்றும் பிடிக்கல இங்கே வந்து. சரி, எப்படியோ இருக்குது. இப்போது 10 ஹான்ஸ், 10 கொம்பு ராஜ்யங்கள், 10 ராஜ்யத்தை தான் ஆளுவான் அவன். ரோமன் எம்பையருடைய டெரிட்டரி என்னவோ அதை மாத்திரம்தான் அவன் ஆளுவான். அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் இருப்பாங்க தெரியுமா, அவங்க மேலையெல்லாம் கண்ட்ரோல் இருக்கலாம். மற்றபடி உலகம் முழுவதும் அவனுக்கு கண்ட்ரோல் இருக்காது. இல்லை. ரெண்டாவது ஆள் மிருகமாகிய கள்ள தீர்க்கதரிசி. மிருகமாகிய கள்ள தீர்க்கதரிசி 11ஆம் வசனம். பின்பு வேறொரு மிருகம் பூமியில் இருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாயிருந்து வலு சர்ப்பத்தை போல பேசினது. இயேசுவை போல இருந்து பிசாசு வேலை செய்யுது. ஆட்டுக்குட்டியை போல இருந்து வலு சர்ப்பம் போல காரியம் செய்யுது. ரொம்ப பயங்கரம் தான். இதுதான் நம்ம டெய்லி பார்க்குறோமே சர்ச்சில் கூட. இல்லை, இன்னொரு மிருகம் எழும்புகிறது. இந்த மிருகம் எப்படிப்பட்ட மிருகம் என்றால், இது கள்ள தீர்க்கதரிசி என்று எழுதப்பட்டிருக்கிறது. சரி, அந்திகிறிஸ்து ஒருத்தர் இருக்கிறான், கள்ள தீர்க்கதரிசி ஒன்று வருது, பிசாசு ஒருத்தர் இருக்கிறான். இது 3 ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப்பு அங்கே பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர். அது ஒரு திருத்துவம். இது போலி திருத்துவம். வலு சர்ப்பம், அந்திகிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி, போலி திருத்துவங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன. ரைட். இது வெளிப்படுத்தல் 16-13 வாசிங்க. இப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். 13. அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து, பெரிய அற்புதங்களை எல்லாம் நடத்துவானா? யாரு? கள்ள தீர்க்கதரிசி. வானத்திலிருந்து அக்கினி இறங்கும். எலியா காலத்தில் அக்கினி இறங்கவே இல்லை, சரிதானா? எலியாவுக்கு தான் அக்கினி இறங்குச்சு, பிசாசுக்கு இறங்குச்சாப்போ? இறங்கவே இல்லை. இப்போ உள்ள பிசாசுக்கு இறங்க போகுதுன்னு எழுதியிருக்குது பத்தியா வெளிப்படுத்துற விசேஷத்தில். அப்போ இப்போ உள்ள பிசாசு தன்னுடைய முழு வல்லமையை பிரயோகிக்கிறான். ஆனால் இந்த காலத்தில் அற்புதம் அடையாளங்களை வச்செல்லாம் யாரையும் நம்பாதீங்கப்பா, அது பிசாசே செய்யும். அதனால் இதை வச்சே நம்பி நிறைய பேர் கெட்டு போகிறாங்க. இப்போ அக்கினியை இறங்கத்தக்கதாய் பெரிய வல்லமை உள்ளவனாய் இந்த காலத்தில் எழும்பக்கூடிய, இந்த காலத்தில் நம்ம போன ஏற்பாடு கடைசி 3 ஆண்டுகள் அப்படி அவன் மிருகமாகிய கள்ள தீர்க்கதரிசி இருப்பான். அவன் அந்திகிறிஸ்துக்கு ஒரு சொரூபம் உண்டாக்குவானா. அந்த சொரூபம் பேசுமா. யாரெல்லாம் வனங்களையோ அவங்களெல்லாம் கொலை செய்யுமா அந்த மிருகம். சில மிருகம், பேசுகிற மிருகம். இப்போ எந்த அளவுக்கு அவனுக்கு வல்லமை. ஏன்னா பிசாசு எங்கே விழுந்திருக்கான்? கீழே விழுந்துட்டான்ல, பூமியிலேருந்தே கிரியை செய்கிறான்ல. அதனால் இப்போ ரொம்ப அட்டகாசம் பண்ணுறான் அவன். ரைட். மத்தேயு 24 வாசிங்க. அந்த லாஸ்ட் 7 இயர்ஸில் நடக்கிற காரியங்கள் தான் அது பூரா. கள்ள தீர்க்கதரிசிகளும் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாய், நீ நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தானே, உங்களையும் என்னையும் வஞ்சிக்கத்தக்கதாய் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார்கள். ஜாக்கிரதையா இருங்க. அற்புதங்கள், அடையாளங்கள் இதெல்லாம் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனுக்கு தேவைதானா? இது ஒரு கேள்வி உங்களுக்கு. அற்புதங்களும் அடையாளங்களும் யாருக்கு? புறஜாதிக்கு தான், நமக்கு இல்லை. நம்ம கேட்டால் நடக்கும். நம்ம கையில் செக் இருக்குது, நம்ம கொண்டு போய் பேங்கில் கொடுத்து பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. இதுக்கே அற்புதம் நடக்கணும், அடையாளம் நடக்கணும் தேவையில்லை. புறஜாதிகளுக்கு தான் அற்புதம் அடையாளம். நம்ம ஆட்களுக்கு அற்புதம் நடக்குது. வா, நம்ம ஆட்களுக்கு இப்படியே சொல்லி கிள்ளி நம்ம ஆட்களையும் ஏமாத்தி நம்ம ஆட்களையும் புறஜாதி ஆக்கிடுறான். நம்ம ஆட்களை ஒரே அப்பனுக்கு பிறந்த பிள்ளைப்பா நீ நானும் எவனான்னு சொல்கிறானா? எங்கள் அப்பா வேற, உங்கள் அப்பா வேறன்றான். நான் சொன்னா தான் எங்கள் அப்பா கேட்பாரு, நீ சொன்னா அந்த அப்பா கேட்க மாட்டார், என்கிட்ட சொல்லு. கள்ள தீர்க்கதரிசி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு, போயிட்டு போறாரு. ரைட். 16, 17, 18 வாசிங்க.
அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலதுகையிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமாய் இருக்கிறது. அதனுடைய லக்கம் 666. போட்டிருக்கா. இதுல கணக்கு பார்த்துக்கிட்டு அலையிற ஆளு பெந்த கோர்ஸ்காரன் தான். 666 யாருக்கு வருது யாருக்கு வருது யாருக்கு வருதுன்னு யாருக்கோ திருப்போது உனக்கு என்னையா? நீ முதல்ல ரகசிய வரிகளை போகிறதுக்கு வழி பார்க்க மாட்டியா? 666 பீஸ்ட் 666 வருதியா? கம்ப்யூட்டர் 666 வருதியா? செவந்திரக்காரன் என்ன சொல்கிறான் தெரியுமா? போப்பு தலையிலே 666 எழுதி வச்சிருக்காரான். விகாரியஸ் ஃபிலிடி கிறிஸ்துவுக்கு பதிலாளி என்று லத்தீன் பாஷையில் எழுதியிருக்கிறார் போப்பு. அந்த விகாரியஸ் ஃபிலிடியை கால்குலேட் பண்ணுறாரு அவரும் நியமராலஜி செவந்திரக்காரர் பண்ணிட்டு 666 வருது. ஓ போப்பு தான் ஆந்தி கிறிஸ்து. போ எத்தனையோ போப்பு வந்துட்டான். எவன் ஆந்தி கிறிஸ்துன்னு நான் கேட்டேன். நிறைய ஆந்தி கிறிஸ்து வந்திருக்காயா? ஒரு ஆளை பத்தாயா சொல்லியிருக்க அந்தி கிறிஸ்து, நிறைய அந்தி கிறிஸ்துக்கிற நீ ஒத்துக்க மாட்டான். இப்படி தான் நிறைய பேர் பண்ணிட்டு உட்காந்துக்கிறாங்க. நம்மளும் கணக்கு பார்க்கறதுல கில்லாடி. நம்மால் தான் கேட்குறான், ஐயா 666 முத்திரை குத்துவானா? என்ன முத்திரை குத்துவான்? இப்போவே சிப்ஸ் ஒன்று போட சொல்கிறானே பாடியில். அப்போ 666 முத்திரை குத்துவானா? என்ன முத்திரை குத்துவான்? நீ தான் இருக்க மாட்டியா? அப்புறம் என்ன? அதை பற்றி என்ன கவலை உனக்கு? ரைட். 666 முத்திரை குத்துவார்கள் என்று அர்த்தம் அல்ல. அதில் எழுதியிருக்கிறது அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக் கொள்கிறான். 3 பாயிண்ட் இருக்கு. 3ல் ஏதாச்சும் ஒன்று, அதில் ஒன்று தான் 666. இந்த 3ல் ஏதாச்சும் ஒன்று குத்தி விடுவான். நம்ம அப்போல்லாம் இருக்க போகிறதில்ல. இதை பற்றி எதுக்கு பேசிக்கிட்டு? இதை பற்றி நீ பேசினாவே உனக்கு ஆசை இருக்குதுன்னு அர்த்தம். உனக்கு ஆசை இருக்குதுன்னு சொன்னாவே பிசாசு விட மாட்டான். உடனே இந்த ஊரில் உட்கார வச்சிடுவேன். ஆமாம், சிக்கல் இதெல்லாம். ரைட். நீ என்ன சிந்திக்கிறாயோ என்ன பேசுகிறாயோ அது அப்படியே உனக்கு நடக்கும். சரிதானா? யோபு என்ன சொன்னார்? நான் பயந்த காரியம் நேரிட்டுதா? அதே போல தான். ஜாக்கிரதையாக இருங்கோ, ஜாக்கிரதையாக பேசுங்க. ரைட். இப்போ இதெல்லாம் சபைக்கு பின்னால தான் நடக்குது. இப்போல்லாம் கிடையாது. நிறைய அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவிகள் உலகத்தில் வந்து கொண்டிருக்கின்றன. 10 ராஜாக்கள் அடங்கிய ஒரு அந்தி கிறிஸ்து உருவாக போகிறான். அவனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கள்ளத்தீர்க்கதரிசி உருவாக போகிறான். அந்த மிருகத்தை பெரிய ஆளாக்கி கள்ளத்தீர்க்கதரிசி காரியங்களை செய்து கொண்டிருப்பான். அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். இந்த 2 பேத்துக்கும் வலுசர்ப்பமாகிய பிசாசு சத்துவத்தையும் வல்லமையும் கொடுத்து கொண்டு அவன் காரியத்தை செய்து கொண்டிருப்பான். இதுதான் 13ஆம் அதிகாரத்துடைய விளக்கம். 14ஆம் அதிகாரம் இன்னொரு விஷயம். ஒவ்வொரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 14ஆம் அதிகாரம் இதில் 3 காரியங்கள் காட்டப்படுகிறது. முதல் காரியம் 1,44,000 பேர். 7ஆம் அதிகாரத்தில் வந்தாங்களா? அவங்க எங்கே நின்னாங்க? பூமியில் நின்னாங்க. இப்போ எங்கே நிற்கிறாங்க? நம்மோட இருக்காங்க. வெளிப்படுத்தல் 7ல் பூமியில் இருந்தவங்க இப்போ பரலோகத்துக்கு வந்து விட்டார்கள். 5ஆம் வசனம் வாசிங்க. இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். பரலோகத்துக்கு வந்துட்டான். பத்தியா 7 வருஷத்துக்குள்ளே வந்துட்டாரு. பரலோகத்துக்கு எல்லாத்தையும் கூட்டி போயிட்டார் ஆண்டவர். ரைட். இவர்கள் பிதாவின் நாமம் தரித்த இஸ்ரவேலர்கள். ரைட். நாமோ இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரைட் தானா? ரைட். நமக்கு அவங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? சரி. இவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இதில் தான் இதில் ஒரு சிக்கல். சிபிஎம்முக்கும் பெந்தகோஸ்துக்கும் ஒரு பெரிய சிக்கல் இது. இவர்கள் 4ஆம் வசனம் வாசிங்க. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. அப்படின்னா என்னன்னா கல்யாணம் முடிக்காதவங்கன்னு சொல்றான். கல்யாணம் முடிச்சா குற்றவாளியா? அப்படின்னா ஆண்டவர் ஏதேலே கல்யாணம் முடிக்கிறதுக்கு அவர் தானே வழிவகுத்தார். அப்போ ஆண்டவர் தான் முதல் குற்றவாளி. சரிதானா? ஒத்துக்குவியா? இல்லை. தேவன் இதை ஒத்துக்கொண்டு காரியங்களை செய்திருக்கிறார். ஆணையும் பெண்ணையும் உருவாக்கி பலுகி பெருகி பூமியை நிரப்பின்னு சொல்லிட்டு இவங்க என்னன்னா ஸ்திரீகளால் கரைப்படாதவர்களாம். இப்போ ஸ்திரீன்னா அர்த்தம் என்னன்னு புரியல இவங்களுக்கு. தீர்க்க தரிசன விளக்கம் இந்த ஆட்களுக்கு புரியல. ஸ்திரீ என்றால் பெண் என்று அர்த்தம் அல்ல. அதனால தீர்க்க தரிசனம் பேதுரு சொல்றாரு, அது ஒரு பொருள் ஒரு அர்த்தத்தை உடைய பொருளாய் இராது. ஆமா. இப்போ ஸ்திரீ என்றால் இது ஒரு கூட்டு, ஒரு குழு,
ஒரு சபையை குறிக்கிறது. ஒரு கூட்டத்தை, ஒரு குழுவை, சபையை குறிக்கிறது. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. எந்த ஒரு சபையிலையும் சேர்ந்து தங்களை குற்றவாளிகளை ஆக்கி கொள்ளக்கூடாது. எந்த ஒரு கட்சியிலையும் சேர்ந்துக்கிட்டு தங்களை குற்றவாளியை ஆக்கக்கூடாது. எந்த ஒரு ஆர்கனைசேஷன்லையும் போய் சேர்ந்துக்கிட்டு குற்றவாளியை ஆக்கிக்கூடாது. உன்னையே நீயே பாவி ஆக்கிக்கூடாது. சரிதானா? அப்படிப்பட்டவர்கள் தான் இவர்கள். 1,44,000 பேரும் கற்புள்ளவர்கள் இவர்களே. கற்புங்கிறது ஆணுக்கா பெண்ணுக்காப்பா? உண்மையாக சொல்லுங்க. கற்புங்கிறது எந்த பாலுக்கு எழுதப்பட்டிருக்கிறது? இங்கிலீஷில் பெண்களுக்கு தான். வெர்ஜின், இங்கிலீஷில் வெர்ஜின் தான் போட்டிருக்கு. வெர்ஜின், வெர்ஜினிட்டி. வெர்ஜின் என்பது பெண்களுக்கு தான் சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் கற்புள்ளவர்கள் இவர்களேன்னு சொன்னால் 1,44,000 பேர் பொம்பளைங்க தானா? கேள்வி இதெல்லாம் கேட்கணும். நம்ம ஆட்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒன்று 1,44,000 பேர் நாங்கள் ஆம்பளைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷனும் தேவனுக்கு ஆட்டுக்குட்டியானுக்கு முதற்பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். ஆக இவர்கள் 7ஆம் அதிகாரத்திலேயே பிதாவின் நாமம் தரிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற இஸ்ரேல் மக்களாய் இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இவங்க யாரோடவும் சேர்ந்து கெட்டு போகல. இவர்கள் கற்புள்ளவர்களாய், அதாவது மாரல் ஆஸ்பெக்டில் மாரலி தே ஆர் வெரி குட். அப்படிப்பட்ட ஆட்கள் இவங்கெல்லாம். அதான் கற்புள்ளவர்கள் சொல்லப்பட்டிருக்கு. 1,44,000 பேரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க சொல்றது 1,44,000 பேர் நாங்கன்றான். அவங்க தான் சீயோனுக்கு போவாங்கன்றான். மிச்ச ஆட்களுக்கெல்லாம் சீயோனுக்கு போக மாட்டானா, மற்ற இடத்துக்கு போயிடுவானா. நம்மளால என்ன சொல்றான், எங்க போனா என்ன, ஏதோ ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்தா சரி. இப்படி நம்ம ஆட்களுக்கு எண்ணங்கள் இருக்குது. ஹல்லேலூயா. எங்க அப்பா ராஜாதி ராஜா, நான் எப்படி? இப்போ பரலோகத்தில் அவர்கள் ஆட்டுக்குட்டியானவர் பின்னாலேயே சுற்றுவாங்க. 1,44,000 பேரும் பரலோகத்திலேயே சுற்றிலே இருப்பாங்க. பரலோகம் எவ்வளோ பெரிய இடம் தெரியுமா? ரைட், பிற்பாடு அதெல்லாம் படிக்க போகிறோம். ரைட். இப்போ உபத்திரவு காலத்தில், இவர்கள் உபத்திரவு காலத்தில் விசுவாசிக்க தொடங்கிய முதற் பலன் இவர்கள் தான். ஃபர்ஸ்ட் 3.5 இயர்ஸில் தேவன் தெரிந்து கொண்ட முதற் பலன் இந்த 1,44,000 பேர் தான். ரைட். ரெண்டாவது காரியங்கள் மொத்தம் எத்தனை? மொத்தம் 3 காரியம் அதில் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா? விஷன். ஃபர்ஸ்ட் 1,44,000 பேர். ரெண்டாவது 3 தூதர்களை பற்றி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இதைத்தான் முத்தூது என்று சொல்லுவார்கள். முத்தூது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். இது செவன்த் டே அட்வென்டிஸ்டில் முத்தூது பற்றி அதிகமாய் சொல்லுவார்கள். அதில் ஒருத்தன் சண்டை போட்டான். சண்டை போட்டு முத்தூது கிடையாதுப்பா, 4 தூதுப்பா அப்படின்னு சொல்லி ரிவைவல் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் பிரிச்சுட்டான். நம்ம சத்தியத்துக்கு விரோதமானவன் எப்படி போனால் நமக்கு என்ன இல்லை? சரி போட்டோம். ரைட். 3 தூதர்களுடைய நியூஸ் என்னன்னா, இதான் லாஸ்ட் நியூஸ் இந்த லாஸ்ட் 3.5 இயர்ஸ். கடைசி 3 ஆண்டுகள் உலக மக்களுக்கு கொடுக்கப்படுகிற கடைசி செய்தி யார் கொடுக்குறாங்க தெரியுமா? தூதர்கள் கொடுக்கிறார்கள், ஏஞ்சல்ஸ். அது வரைக்கும் இந்த பூமியிலே செய்திகளை கொடுத்தது யாரு? நாம். நம்ம இல்லாதனாலே தூதர்களை வச்சு சொல்ற நிலை ஆகி போச்சு. அதுவும் நம்ம கொடுக்கிறது செய்தி ரட்சிக்கப்படும்படியான செய்தி, பாவிகள் மனம் திரும்புவதற்கான செய்தி. தூதர்கள் மூலமாய் கொடுக்கிற செய்தி எச்சரிப்பின் செய்தி. ஒன்றும் இதெல்லாம் கிடையாது, ரட்சிப்பெல்லாம் கிடைக்காது, கிருபையெல்லாம் கிடையாது. எச்சரிப்பின் செய்தியாய் சொல்லுகிறார்கள். இது சுவிசேஷம் அல்ல. உங்களுக்கு தெரியும், 3 விதமான சுவிசேஷங்கள் இருக்கின்றன. ராஜ்யத்தின் சுவிசேஷம், ரட்சிப்பின் சுவிசேஷம், நித்திய சுவிசேஷம். ரட்சிப்பின் சுவிசேஷத்திலே இன்னொரு பி பாற்று மகிமையின் சுவிசேஷம், சமாதான சுவிசேஷம். 4 விதமாக எடுத்துக்கொள்ளலாம். ரைட். இப்போ நம்ம சொல்றது புறஜாதி மக்களுக்கு சொல்றது ரட்சிப்பின் சுவிசேஷம். சபைக்குள்ளே சொல்லுகிறது மகிமையின் சுவிசேஷம். சபைக்குள்ளே சொல்லுகிறது என்ன? மகிமையின் சுவிசேஷம். நித்திய சுவிசேஷம் ஆபிரகாம் காலத்திலிருந்து சொல்லப்பட்ட சுவிசேஷம். ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்பது அந்திகிறிஸ்து ஆட்சியிலே இப்பொழுது இந்த தேவதூதர்கள் சொல்லக்கூடியது. இதைத்தான் யோவான் ஸ்நானகன் சொல்ல ஆரம்பித்தான். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். ஆமாம், இயேசு கிறிஸ்து சொல்ல ஆரம்பித்தார். இதை அந்த ஊர் மக்கள் ஏற்றுக்கொள்ளலை. அதனால் ராஜ்யத்தின் சுவிசேஷம் மாறி போய் அதற்கு பிறகு ரட்சிப்பின் சுவிசேஷமாய் நமக்கு சொல்லப்படுகிறது.
அதனால இப்போ தூதர்கள் முதல்ல ஒவ்வொரு சுவிசேஷமாய் சொல்ல போறாங்க. ஃபர்ஸ்ட் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாசைக்காரருக்கும், ஜன கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து நித்திய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். இப்போ என்ன சொல்றாரு? மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. ரட்சிக்கப்படுகிற வேலை வந்ததெல்லாம் கிடையாது, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறாரு. அவ்வளவுதான், எச்சரிப்பு, அவ்வளவுதான். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினார். நித்திய சுவிசேஷம் என்றால் படைத்தவரை தொழுது கொள்ளுங்கள். நித்திய சுவிசேஷம் அது, படைப்பை பற்றிய சுவிசேஷம் அது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தை நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள், நித்திய சுவிசேஷம். இரண்டாம் தூதன் பாபிலோன் நகரத்தை பற்றி அவன் சொல்றான் சுவிசேஷம். 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் மகா நகரம் விழுந்தது தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே. பாபிலோன் மகா நகரம் விழுந்தது. இதை பற்றி நம்ம வெளிப்படுத்தல் 17லையும் 18லையும் படிக்க போறோம், பாபிலோனை பற்றி. ரைட். பாபிலோன் மகாநகரம் விழுந்தது தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்றான். அதுக்கு பின்னாலே 3ஆம் தூதன். அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்கிறவனவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினியாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அந்திகிறிஸ்துவுடைய முத்திரையை தரித்துக் கொள்ளுகிறவன் நரகத்திற்கு போவான் அப்படின்னு சொல்லி 3ஆம் தூதன் சொல்லுகிறான். ரைட். 2ஆம் தூதன் சொல்றான் பாபிலோன் நகரத்தை பற்றி சொல்லுகிறான். பாபிலோன் நகரம் கட்டப்படவில்லை, இன்னைக்கு தேதி வரைக்கும் பாபிலோன் நகரம் கட்டப்படவில்லை. எரேமியா 51:37 வாசிங்க. பாபிலோன் நகரம்னா என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? நேபுகாத்நேச்சர், அப்புறம் தொங்கு தோட்டம். உலகத்தில் எத்தனை அதிசயம் இருக்குது? 7 அதிசயத்திலே தொங்கு தோட்டம் என்பது ஒரு அதிசயம். இன்னும் இருக்குது அது தொங்கு தோட்டம். இது மாதிரி தாஜ்மஹால் ஒரு அதிசயம், சரிதானா? அதே போல தொங்கு தோட்டம் ஒரு அதிசயம். நேபுகாத்நேச்சர் கட்டினது அது பாபிலோன். ரைட். வாசிங்க எரேமியா 51:37. அப்பொழுது பாபிலோன் குடியில்லாத மண்மேடுகளும் வலு சர்ப்பங்களின் தாவரமும் பாலும் ஈசல் போடப்படுதலுக்கும் இடமுமாய் போகும். அது எப்படி போகும்னு சொல்லப்பட்டிருக்கு? பாபிலோன் நகரம் ஒண்ணுமில்லாமல் போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இப்போ புதிய பாபிலோன் அங்கே இருக்கிறது. பழைய பாபிலோனிலே தொங்கு தோட்டம் இருக்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா ஒண்ணுமில்லாமல் போகக்கூடிய காலம் வரப்போகுது. அதைத்தான் 2ஆம் தூதன் சொல்லுகிறான். பாபிலோன் மகாநகரம் அழிந்தது, திரும்ப அது கட்டப்படும். இன்னைக்கு தேதியில் பாபிலோன் இருக்கா? இதை செவன்த் டே அட்வென்டிஸ்ட்காரங்க சொல்லுவாங்க, நம்ம தேவன் சொன்னபடி பாபிலோன் நகரம் அழிந்து போய் விட்டது என்று அவர்கள் சொல்லுவார்கள். இல்லை 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 இல்லை, இன்றைக்கு தேதியிலே பாபிலோன் நகரம் இருக்கிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. உங்களுடனே கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் உள்ள சபையும். பாபிலோன்ல சர்ச்சே இருக்குது. ஆமென். அதனால முதல்ல அவங்க சொல்லும் போது நான் நம்பினேன். அப்புறமா வசனத்தை படிக்க தான் ஐயோ பாபிலோன்லாம் இருக்குயா, சர்ச்சே இருக்குது, அங்கே பேதுருவே சர்ச்சை நடத்திட்டு இருக்காரு அப்படின்லாம் சொல்லிவிட்டேன். ரைட். ஏசாயா 13:20 வாசிங்களேன். இனி ஒருபோதும் அதில் ஒருவரும் குடியேறுவதில்லை, தலைமுறை தோறும் அதில் ஒருவரும் தங்கி தாபரிப்பதும் இல்லை, அங்கே அராபியன் கூடாரம் போடுவதும் இல்லை, அங்கே மேய்ப்பர் மந்தையை மறிப்பதும் இல்லை. இது ஒரு காலம் வரப்போகுது. பாபிலோன் ஒன்றுமில்லாமல் அழிய போகிறது. ஏன் பாபிலோனை பற்றி அவ்வளோ தூரம் சொல்லப்பட்டிருக்குன்னா, பாபிலோன், அசிரியா, எகிப்து, ரோம், இது மேலெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப கோபம். இஸ்ரேல் மக்களை பயங்கரமான அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போய் இஸ்ரேல் சமுதாயத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கின ஒரு பெரிய சாம்ராஜ்யம் பாபிலோன் சாம்ராஜ்யம். பாபிலோன் தான் கல்தேர், அங்கே தான் அவர்கள் கள்ள உபதேசங்கள் பெறுகிற இடங்கள், அது சாத்தானிசம் பெறுகிற இடம். அதெல்லாம் அங்கே இருந்து தான் இஸ்ரேல் மக்கள்லாம் கெட்டே போயிட்டாங்க. அதனால் அப்படிப்பட்ட இடங்கள் மேலே கர்த்தர் அழிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை வைத்திருக்கிறார். ரைட். வெளிப்படுத்தல் 17-18 இதை பற்றியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் தூதன் சொல்லிட்டான், முடிஞ்சு போச்சு. சரி, 3வது பாயிண்ட்டு,
முதல் 1,40,000 பேர், இரண்டாவது 3 தூதர்கள், மூணாவது ஆக்கினை தீர்ப்பை பற்றி. ஆக்கினை தீர்ப்பு ஆவிக்குரிய விளைச்சல் ரகசிய வருகையிலே தேவன் அறுக்கிறார். ரகசிய வருகையிலே ஆவிக்குரிய விளைச்சல் அறுவடை நம்மளெல்லாம் அறுத்து கொண்டு போறாரு. இப்போ பூமியின் விளைவை அறுக்க போகிறார், பாவிகளை அறுக்க போகிறார். பிணம் இருக்கும் இடம் நோக்கி கழுகு, பிணம் இருக்கும் இடம் நோக்கி கழுகு. கழுகு எங்க போவோம்? அதே போல நம்ம ஆண்டவர் ஆவிக்குரிய பிணங்கள் இருக்கிற இடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார், கழுகை போல வந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தை பயங்கரமாய் நியாயந்திருக்க வந்து கொண்டிருக்கிறார். இது எப்போ நடக்க போகும்? அர்மகதோன் யுத்தத்தில் முடிவிலே இது நடக்கும். 14ஆம் வசனம் இதிலிருந்து 20 வரைக்கும் வாய்ச்சி கொள்ளலாம் வீட்டில் போய். 3 தூதருடைய அறிவுக்கு பிற்பாடு இஸ்ரேலிய நாட்டிலே பரிசுத்தவான்கள் 12ஆம் வசனத்தின்படி இருப்பார்கள். 12ஆம் வசனம் வாசிங்க. அப்படி அவர்கள் வாழ்வார்கள், மற்றவர்களுக்கோ ஆக்கினை தீர்ப்பு உண்டு. அறுவடை செய்து அதை எங்கே கொண்டு போய் சேர்ப்பாராம்? வாய்ச்சிங்கன்னா தெரியும், ஆலையிலே கொண்டு போய் சேர்த்து திராட்சை நசுக்கிற மாதிரி நசுக்கி சாகுடித்து விடுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. திராட்சை செடி, இந்த திராட்சை செடி எகிப்திலிருந்து கொண்டு வந்த திராட்சை செடி. சங்கீதம் 88. எகிப்திலிருந்து ஒரு திராட்சை செடியை கொண்டு வந்து, யார் அந்த திராட்சை செடி? இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை செடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர். இப்போ அது கனி கொடுக்கல, நோ ஃப்ரூட். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள் வீட்டில் போய் படிச்சுக்கலாம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். ஓசியா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அதனால அதை கொண்டு போய் எங்க வேண்டி போறாராம்? ஒயின் பிரஸ், திராட்சை பழங்களை கசக்குற ஆலை, அதில் கொண்டு போய் போட்டு நரகம், அதில் போட்டு கொல்ல போறார். அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் ரைட், பரவாயில்ல. அதுதான் கொடிய நாள், அந்த நாள் மகா கொடிய நாள். ரைட், வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரத்துக்கு போறேன். இப்போ 15ஆம் அதிகாரத்தில் 7 முத்திரை உடைக்குது. இப்போ தான் வருது முத்திரைக்கு. 7 முத்திரை உடைக்குது. 7ஆம் முத்திரை உடைக்கும் போது 7 எக்காலம் ஊதுது. 7ஆம் எக்காலம் ஊதியாச்சா? 7ஆம் எக்காலம் ஊதும் போது 7 கலசங்கள் ஊத்தணும் பூமியின் மேலே. சரிதானா? என்னையா எப்பத்தாயா 7 கலசத்தை ஊத்த போற? சீக்கிரமா ஊத்தி முடியா. 7 கலசங்கள் வரப்போகிறது. 7 கலசங்களை 7 தூதன் வைத்துக் கொண்டிருக்கிறான். 7 வாதை நிற்கிறான். அத்தோட எண்ட் ஆஃப் த ராத், ஊத்தர காலம் முடிகிறது. அவ்வளோதான். வெளிப்படுத்தல் 4:6 சிங்காசனத்துக்கு முன்னால கண்ணாடி கடல் இருந்தது. ரைட்டா? இங்கே கண்ணாடி கடல் எப்படி இருக்குது? 2ஆம் வசனம் வாசிங்க. அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் லக்கத்திற்கும் உள்ளாகாமல். அக்கினி கலந்த கண்ணாடி கடல். கண்ணாடி கடல் அக்கினி கலந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? நரகம் போன்ற கண்ணாடி கடலை பற்றி இங்கே காட்டப்படுகிறது. கண்ணாடி கடல், இங்கே அக்கினி கலந்த கண்ணாடி கடல். ஜெயம் கொண்டவர்கள் இதற்கு முன்னாலே நிற்கிறார்கள். ஜெயம் கொண்டவங்க நிற்கிறாங்க. யார் அவங்க? வாசிங்கம்மா. ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுர மண்டலங்களை பிடித்துக்கொண்டு அந்த கண்ணாடி கடலருகே நிற்கிறதையும் கண்டேன். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும், மோசே பாட்டை பாடுறாங்க, ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி. மோசே பாட்டு வேற, ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டு வேற. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. ஹல்லேலூயா. பாத்தியா? அந்த பாட்டு வேற, இந்த பாட்டு வேற. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமும் ஆனவைகள். பரிசுத்தவான்களின் மோசேயுடைய பாட்டை பாடுறவங்க யாரு? 2 பேருமே மகா உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். 2 பேருமே. நம்மள இதெல்லாம் நம்ம தான் அன்னைக்கே போயிட்டோமே. த கிரேட் ட்ரிபியூஷன் வரப்போதில்ல, அதில் மேசியாவை ஏற்றுக்கொண்ட இஸ்ரேல் மக்கள் மோசேயுடைய பாட்டை பாடுறாங்க. கைவிடப்பட்ட கிறிஸ்தவன் இருக்கான, அடி ஓதப்பட்டு அவன் 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 கொஞ்சம் 1-2 பேர் வருவான் வெளியே. அது அவங்க இயேசு பாட்டை பாடுவாங்களாம். ரைட். அதற்கு பிறகு பரலோகத்திலே தேவாலயம் திறக்கிறது. 11ஆம் அதிகாரத்தில் திறந்துச்சா ஒன்று? அதே தேவாலயம் மறுபடியும் திறக்கிறது. தேவாலயம் திறந்து அதிலிருந்து நடக்கிறதெல்லாம் பயங்கரமான காரியங்கள் தான் நடக்க போகிறது. அப்பொழுதுதான் 7வது எக்காலம் ஊத போகிறது. 7வது எக்காலம் ஊதுனா 7 கலசம் ஊற்றப்படும். ரைட்டு தானா?
7 வாதை ஊற்றப்படும். சீக்கிரமாக சொல்லியாங்கிறீங்களா? ரைட். 7வது எக்காலம் ஊதப்படுகிறது. இதுதான் உச்சகட்டத்துக்கு போகிறோம். இப்போ உச்சகட்டத்துக்கு போயிட்டு 7வது எக்காலம் ஊதப்படுகிறது. உச்சகட்டம். மோசேயுடைய காலத்திலே, சாலமோன் காலத்திலே ஷெக்கினா மகிமை வெளிப்பட்டது. இப்போ புகை ரத்தம் இதுதான் வெளிப்படுது. இப்போ என்ன வெளிப்படுது? புகையும் ரத்தமும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மகா பயங்கரமான காரியங்கள் நடக்க போகிறது என்று அர்த்தம். நியாய தீர்ப்பு நடக்க போகிறது என்று அர்த்தம். இனி ஒரு பயலும் பரலோகத்துக்கு போக போறது இல்லை. இனி ஒருத்தரும் போறதில்லை. அந்தி கிறிஸ்துடைய காலமெல்லாம் முடிய போகுதுன்னு அர்த்தம். ஆமென். எல்லா வேலையும் முடிஞ்சது. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரத்துக்கு போயிட்டோம். 16ஆம் அதிகாரத்தில் பரலோக தேவாலயத்திலிருந்து 7 கலசங்கள், 7 வாதை ஊற்றப்படுகிறது. கோவாக்கினை. இந்த வாதைகள் யாருக்கு உண்டு? அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை உள்ளவர்கள் எவனோ அவன் எல்லாருக்கும் இந்த வாதை உண்டு. தேவன் கொடுக்கிற வாதைகள் எல்லாம் உலகம் முழுவதுக்கும். அந்தி கிறிஸ்து கொடுக்கிற ப்ராப்ளம் தான் அந்த 10 ராஜ்யத்துக்குரியது. ஏட்டா, அந்த 10 ராஜ்யத்திலே 666 முத்திரை குத்தனவன் எவன்லாம் இருக்கானோ அவனுக்கெல்லாம் பயங்கரம் இந்த வாதை நடக்க போகுது. முதலாம் வாதை. முதல் வாதை என்ன தெரியுமா? பொல்லாத கொடிய புண். எல்லாருக்கும் வரப்போகுது. பொல்லாத கொடிய புண். எகிப்து தேசத்திலே வந்த 6வது வாதை. 2வது வாதை. ஒரு வாதை முடிஞ்சிச்சா? 2வது வாதை. கடல் மேலே அந்த கலசம் ஊற்றப்படுகிறது. கடல் மேலே ஊற்றின உடனே பிராணிகள் எல்லாம் செத்து போகிறார்கள். எல்லா கடல் மேலே ஊற்றப்பட போறது இல்லை. கலிலேயா கடற்கரையிலே மத்திய தரைக்கடல் பகுதியிலே தான் ஊற்றப்படும் என்று நம்பப்படுகிறது. 3வது கலசம். ஆறுகள், நீரூற்றுகள் மேல் ஊற்றப்பட போகிறது. குடிக்க கூட தண்ணீர் கிடைக்காத நிலை. 4வது கலசம். சூரியன் மேலே ஊற்றப்படுகிறது. அதிக உஷ்ணம் கொடுத்தும் அந்த மக்கள் கடின மனது உள்ளவர்களாக இருக்கிறார்கள். தேவனை தூஷிப்பார்கள். அடுத்த 5வது கலசம். அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யம் இருளாய் மாறும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 1-2 நிறைவேறுகிறது. 6வது கலசம். ஐபிராத்து நதி மேல் ஊற்றப்படுகிறது. நதி வற்றுகிறது. கிழக்கு ராஜ்ய ஐபிராத்து நதி இருக்குல்ல, ஐபிராத்து நதி மேலே ஊற்றப்பட்டு ஐபிராத்து நதி வத்திருச்சுன்னா கங்கை வத்திருச்சுன்னு அர்த்தம். ஐபிராத்து நதி வற்றி போச்சுன்னா கிழக்கு பகுதியிலே கூடிய ராஜாக்கள் எல்லாரும் எருசலேமை நோக்கி வருவார்கள். ஈஸியாக வந்துடலாம். இந்த ஐபிராத் நதி வழியாக நடந்து மிலிட்ரிக்காரெல்லாம் போயிட்டான்னா சீக்கிரமாக எருசலேமுக்கு போயிடலாம். எருசலேம் போய் பிடிச்சிடலாம். ரைட்டு தானே? அப்போ 6 வழியாக நடந்து வந்து கொண்டிருப்பார்கள். இன்னொரு காரியம், அசிரியா தேசத்தில் உள்ள மீதமுள்ள இஸ்ரவேலர்களும் தாயகத்திற்கு திரும்புவதற்கு அந்த ஐபிராத் நதி அது வற்றி போனதுன்னா ஈஸியாக வர்றதுக்கு வழி இருக்கிறது. கிழக்கு பகுதியில் உள்ள தேசத்தாரும் நியாய தீர்ப்புக்கு ஒன்றாய் சேர வாய்ப்பு இருக்கிறது. அவ்வளோதான். அடுத்ததாய் 7வது கலசம் ஊற்றப்படுகிறது. 7வது கலசம் ஊற்றப்படும் பொழுது 7வது முத்திரை, 7வது எக்காலம், 7வது கலசம். பூமியில் ஒரே காரியங்கள் சம்பவிக்க போகிறது. இடிமுழக்கம், மின்னல்கள், பூமி எதிர்ச்சி, கண்மழை. பரலோகத்தில் அமைதி உண்டாகிறது. முந்தி ஏற்கனவே அமைதி உண்டாச்சுல்ல, அதே போல மறுபடியும் அமைதி. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம். 17ஆம் வசனம் வாசிங்க. 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெருஞ்சத்தம் பிறந்தது. ஆயிற்று, முடிஞ்சது. இயேசு சிலுவையில் சொன்னாரா? முடிந்தது. அதே போல ஆயிற்று, அவ்வளோதான் சொல்லிட்டாங்க. பரலோகத்திலிருந்து சத்தம் உண்டாயிற்று, ஆயிற்று. கம்ப்ளீஷன் ஆஃப் காட்ஸ் wrath இன் திஸ் வேர்ல்டு. கர்த்தருடைய ஒரு பெரிய தேவ கோபாக்கினை இந்த உலகத்திலே கம்ப்ளீட் ஆகிவிட்டது. அப்பதான் ஆண்டவர் அங்கிருந்து இறங்கி வர்றார், நம்மோட வர்றார். ஒலிவமலை 2ஆய் பிளக்கும். சவக்கடல் உயர்ந்து, டெட் சி உயர்ந்து அதன் தண்ணீர் செங்கடலிலே போய் விடும். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் வீட்டில் போய் படிச்சுக்கலாம். மலைகள் சமபூமியாய் மாறும். தீவெல்லாம் மூழ்கடிக்கப்படும். புறஜாதி தேசமெல்லாம் அழியும். ரோமாபுரி அழிந்து போகும். நாப்பில்ஸ் அழிந்து போகும். லண்டன் அழிந்து போகும். பாரிஸ் அழிந்து போகும். கான்ஸ்டாண்டினோபிள் அழிந்து போகும். பயங்கரமான எல்லாம் ஆயிற்று. தேவனுடைய கோபாக்கினை. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் பாபிலோனை பற்றி சொல்லுவாங்கன்னு சொன்னேன்ல. 17ஆம் அதிகாரமும் 18ஆம் அதிகாரமும் 2 பாபிலோனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே 14ஆம் அதிகாரத்தில் பாபிலோன் மகாநகரம் விழுந்தது. 2ஆம் தூதன் சொன்னானா?
அந்த பாபிலோனை பற்றிய விளக்கம் இப்போ இதில் வெளிப்படுத்தல் 17 வெளிப்படுத்தல் 18. வெளிப்படுத்தல் 17 மிஸ்டிக்கல் பாபிலோன், ஆவிக்குரிய பாபிலோன். வெளிப்படுத்தல் 17. வெளிப்படுத்தல் 18 ஆக்சுவல் பாபிலோன். இப்போ ஆவிக்குரிய பாபிலோன், மிஸ்டிக்கல் பாபிலோன் என்னது அது அப்படின்னா, ஏழாம் கலசம் ஊற்ற போது ஏழாம் கலசம் ஊற்றக்கூடிய தூதர்களில் ஒருத்தன் சொல்கிறான் மகா பாபிலோனை பற்றி. வெளிப்படுத்தல் 17 3 முதல் 6 வசனங்களை வாசிங்கள். ஆவிக்குள் என்னை வனாந்திரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டாளாம். எது மேல? சிவப்பு நிறம் மிருகத்து மேல. மிருகம் 10 ராஜாக்களுடைய மிருகம், ரைட் தானா? அந்திகிறிஸ்து. அந்திகிறிஸ்துக்கு மேலே யார் இருக்கிறது? ஒரு ஸ்திரீ இருக்கிறாள். ஸ்திரீ என்றால் சபை, ஒரு குழு, ஒரு கூட்டம். அப்ப யாரையா சபை இருக்குவாங்க? கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் எல்லாரும் போப் மார்க்கத்துடைய தலைமையின் கீழே ஒரு பெரிய சபையாய் இந்த பூமியிலே வாழ்வார்கள். அந்த சபை, அதை ஸ்திரீ என்று சொல்லுகிறது. அந்த சபை அந்தி கிறிஸ்துவையே ஆட்டி படைக்கிற சபையாக இருக்கும். அந்த ஸ்திரீ அந்தி கிறிஸ்து மேலே ஏறி நின்று அந்தி கிறிஸ்துவையே ஆட்டி படைக்கிற சபையாக இருக்கும். சரிதானா? புரியுதா? கொஞ்சம் கொஞ்சம் வாசிங்க. அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து. அந்த ஸ்திரீ எப்படி இருப்பாளாம்? ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். உங்களுக்கு தெரியுமா? போப்பு இருக்கிறாரு, போப்பு அங்கி போட்டிருக்காருல, அந்த அங்கி ரத்தாம்பர அங்கி. அதுதான் இங்கே எழுதியிருக்குது, ரத்தாம்பர அங்கி. அவர் மேலங்கி போட்டிருப்பாரு, அது முத்துக்களால் பதிக்கப்பட்ட அங்கி. தலைப்பாகை கட்டியிருப்பாரு, அது ரத்தனத்தினாலும் பொன்னினாலும் ஆனது. அதனால் ரோமன் கத்தோலிக்க சபையை பற்றி தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதான் மகாபாபிலோன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. உங்களுக்கு தெரியுமா? பரம எருசலேம் ஒன்று இருக்கிறது, வரப்போது பிற்பாடு படிக்க போகிறோம். பரம எருசலேம் என்பது கிறிஸ்தவ சபையை குறிக்கிறது, நம்ம சபையை குறிக்குது. அதே போல மகாபாபிலோன் என்பது கிறிஸ்தவ சபைக்கு எதிரான. இதில் ஆவிக்குரிய வேசித்தனம் நடக்கும். அந்த ஸ்திரீ எப்படி இருந்தாலும் பயங்கரமாக வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தினாலும் நிறந்தவள். அதனால் ஆவிக்குரிய வேசித்தனம் என்னென்ன? மரியாள் வணக்கம் பெருத்து போய்விட்டது, விக்கிரக ஆராதனை பெருத்து போய்விட்டது, குழந்தை ஞானஸ்தானம் பெருத்து போய்விட்டது, பண்டிகைகள் கொண்டாடுதல் பெருத்து போய்விட்டது, ஓய்வு நாள் ஆசரிப்பு பெருத்து போய்விட்டது. லெந்து நாள்னு சொல்லி, லெந்து நாள் விக்கிரக ஆராதனைன்னு நம்ம சொல்கிறோம். கத்தோலிக்காரங்களை தான் விக்கிரக ஆராதனைக்காரங்கள்னு சொல்கிறோம். சரிதானா? கத்தோலிக்காரங்களுக்கு தானே சொல்கிறீங்க. நீங்கள் மாத்திரம் என்ன ஓவியமா? நம்ம பத்திரிகையிலலாம் பாருங்கள், பெந்தகோஸ்த பத்திரிகையில் ஏசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியை கழுத்தில் வச்சுக்கிட்டு நிற்பார். பத்திரிகையில் 12 அப்போஸ்தலர் கூட இயேசு கிறிஸ்து அப்பம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. சிலுவையை போட்டு சிலுவைக்கு ஒரு துண்டு போட்டுப்பான். நீ என்ன ரோமன் கத்தோலிக்காரனை சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? உனக்கு தகுதியே இல்லை. கேட்டான் இன்னொருத்தன் சிலுவையை போட்டு விடுவான். நமக்கு பத்திரிக்கையில சிலுவையை போட்டு விடுவான். சிலுவையில் தானையா எங்க அப்பா செத்தாரு, அதையே நான் அழுதுகிட்டு உட்காந்துருக்கிறேன். நீ என்னடானா அந்த சிலுவையை போட்டு நீ சாப்பிடாங்கிறியா? என்னைய உலகம் அப்படி போயிட்டு இருக்குதுங்க. நிச்சயமாக விக்கிரகம் பெருகி இருக்கிறது நம்ம பெந்தகோஸ்த வட்டாரத்தில் தான் பெருகி இருக்குது, வேற எங்கேயுமே பெருகல. இங்கே தான் விக்கிரக ஆராதனை பெருகி கொண்டிருக்கிறது. பண ஆசை விக்கிரக ஆராதனை, பொருள் ஆசை விக்கிரக ஆராதனை பயங்கரம். நம்ம ஆட்கள் தான் அதெல்லாம் ரொம்ப பண்ணிட்டு இருக்கிறான். சரி, எப்படியோ போட்டு ரைட். இப்போ இப்படி விக்கிரக ஆராதனை இதெல்லாம் பண்ணக்கூடிய அந்த மகாபாபிலோன், அந்த கைவிடப்பட்ட சபையுடைய தலைமையின் கீழே, போப்புடைய தலைமையின் கீழே இருக்கக்கூடியவர்கள் அந்தி கிறிஸ்துவ கண்ட்ரோலில், அந்தி கிறிஸ்துவை தங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு போப்பு நடத்துவார். போப்பு அந்தி கிறிஸ்துவையே தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிருந்தார்னா
போப்பு உலகம் முழுவதுக்கு வேண்டியவர். சரிதானா? உலகத்தில் உள்ள எல்லா கிறிஸ்தவனும் போப்புன்னு தான் சொல்கிறான். அந்தி கிறிஸ்துவே கண்ட்ரோலில் வச்சுருந்தா இந்த போப்பு உலகம் முழுவதும் அந்தி கிறிஸ்துடைய ஆதிக்கத்தை செலுத்த முடியுமா, முடியாதா? முடியும், நிச்சயமாய் முடியும், நடக்கலாம். அதனால் கம்ப்ளீட்டாக டைரக்ட் கண்ட்ரோல் 10 ராஜ்யம் தான். மற்றபடி எல்லா இடங்களுக்கும் அவனுடைய கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டு உறவு அப்படியெல்லாம் இருக்கும். ரைட், பரவாயில்ல, இருக்கட்டும். 6ஆம் வசனத்தில் வாசிங்கன்னா இதிலே தான் வெளிப்படுத்தல 17:6 யோவான் ஆச்சரியமாக பார்க்குறான். அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தினாலும் அப்படின்னா நம்ம ஆட்களை எல்லாம் கொண்டு போடுறது, இஸ்ரேல் மக்களை எல்லாம் சாகடிக்கிற வேலை, எல்லா வேலையும் செய்ய போறாவோ. யாரு? அந்த ஸ்திரீ மகா பாபிலோன், போப்பினுடைய தலைமையின் கீழே இருக்கக்கூடிய சபை. வாசிங்கம்மா. அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். இவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார் இவரு. அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீயினுடைய ரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன். ரகசியத்தை சொல்ல போறையா? இந்த பொம்பளை பத்தி கவலைப்படாத. ஏன் இதுக்கு போய் கவலைப்பட்டு இருக்கிறேன்? நான் ரகசியத்தை சொல்ல போறேன். 8ஆம் வசனம். நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாய் இருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். இருந்ததும் இராததுமாகிய மிருகமே எட்டாவதானவனும் அவ்வேலிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறான். எப்படி அந்தி கிறிஸ்துடைய சரித்திரம் எப்படியெல்லாம் எப்படியெல்லாம் வரப்போறாங்கிறத பற்றி விளக்கமாக 8ஆம் வசனத்திலிருந்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இஸ்ரேல் மக்களுக்கு விரோதமாய் எத்தனை ராஜாக்கள் இருந்தார்கள்னா, ஆரம்பத்தில் 6 ராஜாக்கள் இருந்தார்கள். அசிரியா, எகிப்து, பாபிலோன், மேதிய பெர்சியா, கிரேக்கம், ரோம். இப்போ ரோம் போன ஒருபாடு அழிஞ்சு போச்சுல. ரோம் தலையில் காயம் படிச்செல்லாம் வச்சு திரும்ப அது ரிவைவல் ரோம் கிங்டம் வந்துருச்சா? ரிவைவல் ரோம் கிங்டம் 10 ராஜாக்களை கொண்டு வந்துருச்சா? 7வது ஆள். அந்த மிருகம் 10 ராஜாக்களை கொண்டு வந்த மிருகம் 7வது ஆள். ரைட். இப்போ இந்த 7 ஆட்கள் இருக்கிறான் பாருங்க. இந்த 7ல் 3 பேரை தள்ளிட்டு ஒரு ஆள் வர போறானா. 7ல் 3 தள்ளிட்டு ஒரு ஆள் வர போறானா. அந்த ஒரு ஆள் தான் ஃபைனல் சிங்கிள் அந்தி கிறிஸ்து. ஃபைனல் சிங்கிள் அந்தி கிறிஸ்து. அதான் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு ஆள் எங்கிருந்து வருவான்? கேள்வி தான். நிச்சயமாக இஸ்ரேல் தேசத்திலிருந்து வரப்போறது இல்லை. ஏனென்றால் அந்த ரிவைவல் ரோம் கிங்டத்தில் 10 ராஜாக்கள் இணைகிறான். அதில் நிச்சயமாக இஸ்ரேல் நாடு சேராது. சரிதானா? ஏன்னா இஸ்ரேல் மக்களுக்கு எதிராளி தானே அவங்களாம். சேராது. அந்த 10 ரோம ராஜ்யத்தின் கீழே இணையக்கூடியவர்கள் நிச்சயமாய் அங்கே பாபிலோன் ராஜ்யத்தில் இருந்தவங்க சேருவாங்க. மேதிய பெர்சியத்தில் உள்ளவன் சேருவான். கிரேக்க சாம்ராஜ்யத்தில் உள்ளவன் சேருவான். எல்லாரும் சேர்ந்து 10 ராஜாக்கள் ஒன்றாவான். ரைட்டு தானா? இந்த 10 ராஜாக்களில் தானியேல் 11ஆம் அதிகாரம் 40 முதல் 45 வசனங்களை வாசிங்கன்னா, சிரியா தேசத்து ராஜாதான் எருசலேமை பிடிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சிரியா தேசத்து ராஜா. அதனால் நிச்சயமாய் சிரியா தேசத்திலிருந்து தான் அந்த சிங்கிள் ஆன்டி கிரைஸ்ட் ஒரு ஆள் சிரியா தேசத்திலிருந்து தான் எழும்புவான் என்று நிதானிக்கிறோம். சரி, இன்னும் எழும்புவான்னு சொல்லி தீர்க்க தரிசனமாய் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளோதான். அந்த 10 மிருகம் இருக்கிறது. அந்த 10 மிருகம் சேர்ந்து தானே இப்போ ஒரே மிருகம் சொல்லி அந்தி கிறிஸ்துன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த 10ஐயும் கண்ட்ரோல் பண்ணுறது வேசி பாபிலோன். நாளாக
அந்த 10 மிருகமும் ஒன்றா சேர்ந்து இந்த வேசியவே சாவடிச்சிருச்சு. 16ஆம் வசனம் வாசிங்களேன். கைவிடப்பட்டவர்கள், போப்புடைய தலைமையில் இருக்கக்கூடியவர்கள், போப் மார்க்கத்தை சார்ந்தவர்கள் ஒன்றுமில்லாமல் போகக்கூடிய காலம் வரப்போகிறது. 16ஆம் வசனம் வாசிங்க. நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகளானவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாலும் நிர்வாணமும் ஆக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டெரித்து போடுவார்கள். ஒண்ணுமெல்லாம் போயிடும். இப்ப இருக்கிறது 10 மிருகம் தான். அப்ப இது 10 ராஜாக்கள், அந்த கிறிஸ்து. இதுல இருந்து தான் 3ல இருந்து 1 அவன் தான் சிங்கிள் அந்த கிறிஸ்து வரப்போறான். ரைட் தான். நான் முடிஞ்சிச்சா உங்களுக்கு? இது பாபிலோனை பற்றி, ஆவிக்குரிய பாபிலோன் போப்பை பற்றி காரியங்கள் படித்தோம். 18ஆம் அதிகாரத்தில் வருகிறது ஆக்சுவல் பாபிலோன். ஏற்கனவே நேபுகாத்நேச்சருடைய தலைநகரம் பாபிலோன் இருந்துச்சுன்னு சொன்ன பார்த்தீங்களா? அங்கே தொங்கு தோட்டம் இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா? இந்த பாபிலோன் ஆக்சுவல் பாபிலோன் திரும்ப எடுப்பித்து கட்டப்பட போகிறது. இன்னைக்கு தேதியில் நம்முடைய ஈரான் நாட்டு அதிபர் சதாம் ஹுசேன் செத்து போனார் பாருங்க. அவர் பூமிக்கு அடியிலே பாபிலோன் நகரம் கட்டி கொண்டிருக்கிறார் என்று ஒரு பெரிய ஊழியக்காரர் ஒரு பெரிய புக்கிலே எழுதியிருக்கிறார். நான் போய் பார்த்துட்டு வந்தேன்னு எழுதியிருக்கார். அவர் சதாம் ஹுசேன் கட்டி கொண்டிருக்கிறாராம். இப்போ இல்லை, செத்து போயிட்டார் அவர். ஆனாலும் கட்டின கட்டடமெல்லாம் இருக்குமில்ல, நகரமெல்லாம் இருக்குமில்ல. ஆக பாபிலோன் நகரம் மறுபடியும் எடுப்பித்து கட்டப்பட போகிறது என்ற தீர்க்கதரிசனம் பொய்யாகாது. அதனால் பாபிலோன் நகரம் மறுபடியும் கட்டப்படும். 17 போப்பு தலைமையிலான புதிரான பாபிலோன். வெளிப்படுத்தல் 17 படித்தோம். 18 படிக்கிறது ஆக்சுவல் எழுத்தின்படியிலான ஒரு நாடு, ஒரு தேச பொலிட்டிக்கல் பாபிலோனை படிக்கிறோம். உன்னத நிலையிலே ஒரு காலத்தில் இருந்தது நேபுகாத்நேச்சர் காலத்தில். அந்த நகரம் விழுந்து போய்விட்டது. அது திரும்ப எடுப்பித்து கட்டப்படும். இன்னொரு தூதன் வருகிறான். 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரம் உடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. இன்னொரு தூதன் வானத்திலிருந்து வருகிறான். இப்போ பழைய நகரம் போலவே, பாபிலோன் நகரம் போலவே இப்போ புதுசாய் கட்டப்பட போகிற பாபிலோன் நகரமும் செல்வ செழிப்பாய் இருக்க போகிறது. செல்வ செழிப்பாய் இருக்குமாம். வர்த்தகர்கள், ராஜாக்கள் தாபரிக்கும் ஸ்தலமாய் இருக்க போகிறது. தெய்வ பயம், தேவ அறிவு இல்லாமல் போக போகிறது. பாபிலோனில் அது இல்லை. தெய்வ பயம், தேவனை பற்றி அறிவு இல்லை. சாத்தானின் ஆளுகை இருக்க போகிறது. 2ஆம் வசனம் வாசிங்க. அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பாய் இருக்க போகிறது. வளர்ச்சி அடையும், செழிப்பாய் இருக்கும். ஆனால் அது பேய்களுடைய குடியிருப்பாய் இருக்க போகிறது. அது விழுந்து போக போகிறது. ரைட். ஒரே நாளிகையிலே பாழாய் போகும். வாசிங்க 10ஆம் வசனம். அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று, ஐயையோ பாபிலோன் மகா நகரமே, பலமான பட்டணமே, ஒரே நாளிகையில் உனக்கு ஆக்கினை வந்ததே என்பார்கள். ஒரே நாளிகையிலே அது அழிந்து போகும். இனி அது காணப்படாமல் போகும். இப்பதான் ஏசாயாவிலேயும் எரேமியாவிலும் சொல்லப்பட்டது. ஈசல் கூட வளராது, ஒருவனும் அரபியனும் அங்கே கூடாரம் போட மாட்டான். சொல்லப்பட்ட காரியமெல்லாம் நடக்கிறது அப்பதான். சரி, இப்போ 21ஆம் வசனம் வாசிங்க. 18-21. அப்பொழுது பலமுள்ள தூதன் ஒருவன் பெரிய ஏந்திரக்கல்லை ஒத்த ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்தில் எறிந்து, இப்படியே பாபிலோன் மகா நகரம் வேகமாய் தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணப்படாமற் போகும். இனி ஒருபோதும் காணப்படாமற் போகும் பாபிலோன் நகரம் என்று சொல்லப்படுகிறது. இது அக்கினியினால் சுட்டரிக்கப்படும். இந்த நகரம் 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், 18ஆம் வசனம்லாம் வாசிக்கலாம். இது அக்கினியினால் சுட்டரிக்கப்படும். பயங்கர புயல் உண்டாகும், தீ உண்டாகும், பூமி எதிர்ச்சி உண்டாகும். மாட மாளிகை, தொங்கு தோட்டம் எல்லாம் சாய்ந்து உருகி போகும். எரியும் சூளையாய் மாறி போகும். ஐஸ்வர்யம் அழிகிறது, ஐஸ்வர்யவான்கள் அழிகிறார்கள். இதனாலே ராஜாக்கள், வர்த்தகர்கள், மாலுமிகள் புழுதியை தங்கள் மேலே போட்டுக்கொண்டு அவர்கள் துக்கித்து அழுவார்கள். பரலோகம் கலிகூரும். 20ஆம் வசனம் வாசிங்க. பரலோகமே, பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே, தீர்க்கதரிசிகளே, அவளை குறித்து களி கூறுங்கள். உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயம் தீர்த்தாரே என்று தூதன் சொன்னான். 24ஆம் வசனம்.
தீர்க்கதரிசிகளுடைய இரத்தமும் பரிசுத்தவான்களுடைய இரத்தமும் பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய இரத்தமும் அவளிடத்தில் காணப்பட்டது என்று விளம்பினான். ஆமென். அவ்வளோ பெரிய பாபிலோன் நகரம் வீழ்ந்தது. ஆக ஆவிக்குரிய பாபிலோனும் வீழ்ந்தது. ஆவிக்குரிய பாபிலோனை யார் வீழ்த்தியது? ஆண்டவர் இல்லை, அந்திகிறிஸ்தே. அந்திகிறிஸ்துவை வீழ்த்திட்டான். அதாவது அவனே அடிச்சுக்கிட்டான். நம்ம ஒன்றும் செய்ய தேவையில்லை, அவனே அடித்து சேர்த்து போட்டான். இது பாபிலோன் நகரம் தேவனே மகா கோபாக்கினை வச்சு அழிச்சு போட்டார். சரி, பாபிலோனில் இருந்து தான் முதல்ல எங்கே இருந்துச்சு? அது பிசாசுடைய இடம் ஐபராத் நதி, ஏதேன். அதுக்கப்புறம் பாபிலோன், அதுக்கப்புறம் பெர்கமு தான் நம்ம சர்ச்சாகி போச்சு இப்போ. அதனால் பாபிலோன் அழிந்தாலே தேவனுக்கு வெற்றி. ஆவிக்குரிய பாபிலோனும் ஆக்சுவல் பாபிலோனும் அழிந்து போய்விட்டாலே தேவனுடைய வசனத்துக்கு, வார்த்தைக்கு, தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு, தீர்க்க தரிசனத்திற்கு வெற்றி. ஆமென். அது ரொம்ப முக்கியம். ரைட். வெளிப்படுத்தல் 19 வாசிங்க, 1ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு எல்லாம் முடிஞ்சுதா? பாபிலோனும் போயிடுத்து, எல்லாம் போயிடுத்து. இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, ரட்சண்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய அல்லேலூயாங்கிற வார்த்தை இப்பதான் வருது பைபிள்ல. ஆமா, அல்லேலூயா கூட்டம். புதிய ஏற்பாட்டில் அல்லேலூயா வரவே இல்லை, இப்போதான் வருது. ஆமென். இது 2 பாபிலோன் அழிவுக்கு பிறகு, 7ஆம் முத்திரை உடைப்புக்கு பிறகு, எல்லாத்துக்கும் பிறகு 2 அல்லேலூயா வருது. 2 அல்லேலூயா வருதா? இன்னொரு இடத்துல எங்க வருது? இது 2 தான்ப்பா. புதிய ஏற்பாட்டில் 4 இடத்துல தான் அல்லேலூயான்னு வருது. பழைய ஏற்பாட்டில் 24 இடத்துல வருது. இப்போ பழைய ஏற்பாட்டுக்காரன் பக்தி உள்ளவனா இருந்திருப்பான் போல ரொம்ப இல்லை? ஆமென். சரி, எப்படியோ ரைட், பரவாயில்ல. அல்லேலூயா என்பது அல்லேலூஜா ஹீப்ரு வார்த்தை, கிரேக்க வார்த்தை அல்லேலூயா, கிரேக்க வார்த்தை. ரைட், போட்டோம். இப்போ பாபிலோன் அழிஞ்சு போச்சு, எல்லாம் அழிஞ்சு போச்சு, ஒன்றுமெல்லாம் போச்சா? இப்போ இருக்கிறது எவன் இருக்கிறான்? அந்திகிறிஸ்து இருக்கிறான். 10லேருந்து 3, 3லேருந்து 1 இருக்கானா? அவன் அழியணும்ல. சரி, இப்போ மனிதனுக்கு உச்சகட்டமான ஒரு நிகழ்வு என்னதுங்க? கல்யாணம் தாயா உச்சகட்டமான ஒரு காரியம். மரணமெல்லாம் சோகமான காரியங்கள். உச்சகட்டமான காரியம் திருமணம் தான் எல்லாருக்கும். இயேசு கிறிஸ்து மனித ரூபம் எடுத்தார், சரிதானா? அதாவது வார்த்தையாகிய தேவன் மனித ரூபம் எடுத்தார். அப்ப மனித ரூபம் எடுத்த இயேசுக்கும் கல்யாணத்து மேல ஆசை இருக்கும்ல? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அவர் தான் ஆமான்றாரு. அவருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. சரி, முதல்ல இப்போ இந்த வெளிப்படுத்தல் 19 அதிகாரத்தில் 2 கல்யாணம் நடக்க போகுது. 2 விருந்து. 2 கல்யாணம் சொல்லக்கூடாது, 2 விருந்து. முதல் விருந்து கல்யாண விருந்து. கல்யாண விருந்துல மணவாட்டி யாரு? நம்ம தான் மணவாட்டி. மணவாளன் யாரு? ஏசு கிறிஸ்து. இஸ்ரவேலர் யாரு? தோழர்கள். ஏற்கனவே கல்யாணம் முடிச்சாச்சு இஸ்ரவேலரை. கல்யாணம் முடிச்சு டைவர்ஸ் ஆகி போச்சு போல தெரியுது. அவர் ஒன்று விரட்டல, அவளா சோரம் போயிட்டா. அவள் சோரம் போனதுனால எப்போ வருவான்னு காத்துட்டு இருக்காரு ஆண்டவர். ஹல்லேலூயா. வருவாளா? வர்றாளே, அவளோட தானே. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். முதல்ல அவங்க தான், ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் தான். நம்ம இன்னும் கல்யாணம் நடக்கல. நமக்கெல்லாம் என்ன நடந்திருக்கு? நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கு. நமக்கெல்லாம் கல்யாணம் நடக்க போகுது. ரைட் தானா? நம்ம எல்லாத்தையும் கல்யாணம் நடக்க போகுது. ரைட். இப்போ அவள் சோரம் போனவள், அவளையும் மறுபடியும் மனம் திரும்பி வந்தால் சேர்த்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வசனங்கள் ஏராளம் இருக்கிறது. ஆனால் அலங்காரம் யாருக்கு?
அலங்காரம் யாருக்கு? நமக்கு தான் அலங்காரம். 7, 8, 9 வசனம் எடுங்களேன். நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி வஸ்திரம் தரித்துக் கொள்ளும் நம்ம எல்லாரும். அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. நம்முடைய நீதி வெளிப்படணும் நம்மகிட்ட. அப்பதான் பொண்ணா போய் உட்கார முடியும் மணமேடையில். நம்ம நீதி, பரிசுத்தவான்களுடைய நீதி நம்மிடத்திலிருந்து வெளிப்படணும். அப்பதான் மணவாட்டியாய் போய் மணமேடையில் உட்கார முடியும். சரிதானே? பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்றெழுது என்றான். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் யாரு? கைதுக்கு நீங்க தான் மணவாட்டின்னு சொல்றீங்க. அப்புறம் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் கைது வைக்கிறீங்க. இங்க ஒரு பத்திரிக்கை வருது நம்ம சர்ச்சில் இருந்து. அதுல பெரிய வசனம் இதுதான், ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். அது நானே இல்லை, நான் மணவாட்டி. நம்ம எல்லாம் மணவாட்டியா இருந்து சந்தோஷப்படுறதை விட்டுட்டு நான் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவன் பாக்கியவான் அந்த வசனத்தை எடுத்து சொல்லிக்கிட்டு வசனத்தை வசனமா படிக்கிறது இல்லை. கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் நாம் அல்ல, நம்ம கல்யாணம், நமக்கு கல்யாணம். அழைக்கப்பட்டவங்க யாரு? பழைய ஏற்பாட்டு ஆட்கள், ஆதாம் ஏவாள். அவங்கெல்லாம் ஆதாம் ஏவாள்லாம் வரமாட்டாங்க. ஆபிரகாம், சாராள், ஈசாக்கு அவங்கெல்லாம் வந்து உட்காந்துருப்பாங்க. பெரிய பெரிய விசுவாச வீரர்கள் அவங்கெல்லாம் பட்டியலில் உட்காந்துருப்பாங்க. நம்ம போய் எங்கள் மணமேடையில் உட்காந்துருக்கும் போது ஏசப்பா பக்கத்தில் அவங்கெல்லாம் ஆபிரகாமெல்லாம் இப்படி வாயில் கை வச்சுட்டு உட்காந்துருப்பார். நமக்கு இந்த சான்ஸ் கிடைக்கலையே. நமக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிருக்குது. சந்தோஷம் தானேயா? சந்தோஷம். பரிசுத்தவான்களுடைய நீதியினாலே அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கிறது. பெறப்போகிற கிரீடங்களுக்கு ஏற்றபடி அந்த சந்தோஷம் நமக்கு வரப்போகிறது. நமக்கு பெறப்போகிற கிரீடங்கள் என்ன? 1 கொரிந்தியர் 9:25 ஃபர்ஸ்ட் கிரீடம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 2வது கிரீடம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 3வது கிரீடம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் அடுத்த கிரீடம். இவ்வளவு கிரீடம் போட்டுக்கணும். அப்பதான் மணவாட்டியா இருப்பா. அல்லேலூயா. தோழர்கள்லாம் யாரு? பழைய ஏற்பாடுக்கு முற்பட்ட பரிசுத்தவான்கள் எல்லாம் தோழர்கள். கல்யாண விருந்து முடிஞ்சிருச்சா? எத்தனை வருஷம் கல்யாணம்? 7 வருஷம் கல்யாண விருந்து. அல்லேலூயா. 7 வருஷம் விருந்து. ரைட். கல்யாண விருந்து முடிஞ்சோன்னா அடுத்த பாயிண்ட் என்ன பாயிண்ட்? தேனிலவு, ஹனிமூன். ஹனிமூன் நம்மெல்லாம் எப்போ போவோம்? காஷ்மீர், கொடைக்கானல், ஊட்டி, மலேசியா, சிங்கப்பூர், ஏதோ ஒரு ஊருக்கு போவோமா? ஒரு வாரம் இருப்போமா? 10 நாள் இருப்போமா? சரி. நம்ம ஹனிமூன் எத்தனை நாள் தெரியுமா? 1000 வருஷங்கள். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. 1000 வருஷம் ஹனிமூன். எங்க? இந்த பூமிக்கு வந்துதான். இந்த பூமிக்கு வந்து ராஜா ஹனிமூனுக்கு போய் உன்னத பாட்டு மாதிரி கூட்டிட்டு போவார். உன்னத பாட்டில் கூட்டி போறாரு பார்த்தீங்களா? காதலன் காதலியை கூட்டி போறான். எப்படி கூட்டி போய் அதே காட்டி கிச்சிலி மரத்துக்கு கீழே உன்னை நான் கண்டேன். அவர் எப்போ லவ் பண்ணாரோ அதெல்லாம் சொல்றாரு. உன்னத பாட்டு படிக்கல நீங்கல்ல? அதுபோல் நம்மளை சொல்லுவார், நீ இங்கே இருந்தடா, உன்னை நான் கண்டுபிடிச்சி மணவாட்டியாக உன்னை நான் ஏற்றுக்கொண்டேன் ஆண்டவர் சொல்லுவார். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நமக்கு தெரியுமா? இப்படி எல்லா இடமும் கூட்டிகிட்டு போய் காட்டி இந்த பூமியில் ஆளப்போகிற நம்ம. அல்லேலூயா. சரி. தேனிலவு 1000 வருட அரசாட்சி பூமியில். சரி. இது தேனிலவுக்கு வரும்போது தான் ஒலிவமலையில் கால் வச்சு இறங்க போகிறோம். ஒலிவமலை கீழே தான் அருமகதன் பள்ளத்தாக்கு. அருமகதன் பள்ளத்தாக்கு வெளிப்படுத்தல் 16, வெளிப்படுத்தல் 16, 14, 15. சரி. இதான் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 30, 31 வாசிங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 30, 31. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள்.
நம்ம இருப்போமா? இருக்கோம். நம்ம தானே அவரோட வரப்போகிறோம். புலம்புறவனா நம்மெல்லாம். ஏசு வர்றாருன்னா நம்ம எப்பா மாப்பிள்ளை வர்றாருன்னு பொண்ணு கட்டி பிடிக்கும்ல. பத்தியா அப்படிதான். சரி, ரைட். ஆக பூமியில் உள்ளவெல்லாம் புலம்பி தவிப்பான். ரைட், பரவாயில்ல. இப்போ இந்த யுத்தம் அர்மகதோன் பள்ளத்தாக்கு கீழே இருக்குது, ஒலியமலை மேலே இருக்குது. நம்மெல்லாம் ஒலியமலை காலை வச்சு இறங்குறோம், எல்லாம் ஆண்டவரோட வர்றோம். தேவனோடு யுத்தம் நடக்கிறது. அந்த ஐபிராத் நதி வத்தி போகும்னு சொன்ன பார்த்தீங்களா, அது வழியாக கிழக்கு தேசத்து ராஜாக்கள்லாம் வர்றாங்க சண்டைக்கு எருசலேமோட. எருசலேமை சார்ந்தவர்கள் எல்லாரும் அதே ஐபிராத் நதி வழியாய் வருகிறார்கள். 2 பேரும் சந்தித்து அர்மகதோன் பள்ளத்தாக்கில் 2 ரேஸ், 2 பார்ட்டிக்கும் தகராறு நடக்குது, சண்டை நடக்குது. சண்டையில் அந்திகிறிஸ்துவோடு சேர்ந்தவர்கள் பலம் கொண்டு ஜெயிக்கிறார்கள். நம்முடைய இஸ்ரவேல் நாட்டு மக்கள் டவுன் ஆகிறாங்க. அந்த நேரம் பார்த்தா நம்முடைய ஆண்டவர் ஒலிவமலையில் கால் வைத்து நம்மோடு இறங்குகிறார். இறங்கினோடனே ஆண்டவரோடு சேர்ந்து சண்டைக்கு போகிறான் அந்திகிறிஸ்து. அப்போ தான் ஆண்டவர் அவனோடு சண்டைக்கு போகிறாரு. 19 அதிகாரம் 19 வசனம் வாசிங்க. பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். எல்லாம் சண்டை நடக்குது. இதுதான் 3ஆம் உலக மகா யுத்தம். 3ஆம் உலக மகா யுத்தம் அர்மகதோன் பள்ளத்தாக்கிலே தான் இந்த உலகத்தில் நடக்க போகிறது. வேற எங்கேயாச்சும் நடக்க போகுதுன்னு சொன்னால் நம்பாதீங்க. ரைட். ஒரு விருந்து, அதில் என்னன்னா கல்யாண விருந்து முடிஞ்சு ஹனிமூனுக்கு வந்து வர்ற வழியில் அந்திகிறிஸ்துவே ஓட சண்டை நடக்குதா? ரைட். இன்னொரு விருந்தை பற்றி சொல்லப்படுகிறது. இது மகாதேவனினுடைய விருந்து. 19ஆம் அதிகாரம் 18 வசனம் வாசிங்க. நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுயாதீனர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்கள் எல்லோருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோടെ கூப்பிட்டான். பறவைகளை கூப்பிடுகிறார்கள். பறவைகள் வந்து கழுகுகள் வந்து பறவைகள் வந்து சாப்பிடுகின்றன. இது 2வது விருந்து. இந்த டயத்தில் தான் இஸ்ரேல் மக்கள் தேவனை தாங்களை குத்தினவர்களும் காண்பார்கள். கண்டு இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படுகிறார்கள். இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படுகிற பட்ட பிற்பாடுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய அந்திகிறிஸ்துவை சார்ந்தவர்களும் அந்திகிறிஸ்துவை சார்ந்தவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு நரகத்திலே தள்ளப்பட போகிறார்கள். அந்திகிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் நரகத்திலே தள்ளப்படுகிறார்கள். சரிதானா? உலகத்திலே அந்திகிறிஸ்துவோடு சேராத மற்ற குரூப் இருக்குல்ல, அந்த குரூப்பை 2ஆய் பிரிக்கிறார் நம்ம ஆண்டவர். வெள்ளாடு செம்மறியாடு என்று 2ஆய் பிரிக்கிறார். வெள்ளாடு என்பது பாவிகள், செம்மறியாடு என்பது பாவிகள் தான், ரட்சிக்கப்படாதவர்கள் தான். ஆனாலும் இஸ்ரேல் மக்களுக்கு உதவியாக இருக்கிறவர்கள். இஸ்ரேல் மக்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய செம்மறி ஆடுகளை தேவன் 1000 வருட அரசாட்சிக்கு வாருங்கள் என்று கூட்டிக் கொண்டு போகிறார். ஆக 1000 வருட அரசாட்சிக்கு செம்மறி ஆடுகள் போகின்றன. வெளிப்படுத்தல் 19 முடிஞ்சது. வெளிப்படுத்தல் 20க்கு போகிறோம். இதில் 2 காரியங்கள் நடக்கின்றன. வெளிப்படுத்தல் 20ல் ஒன்று 1000 வருட அரசாட்சி. 2 காரியம் நடக்க போதில் ஒன்று 1000 வருட அரசாட்சி. இந்த 1000 வருட அரசாட்சியில் 1000 வருடம் என்றால் மில்லினியம். லத்தீன் பாஷை இது. இயேசு பூமியை ஆள்கிறார். நீதி, நேர்மை, பரிசுத்தம், சமாதானம், செழிப்பு இங்கே இருக்கும். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் இதை பற்றி ஏராளமான வசனங்கள் இருக்கின்றன. மனுஷன் ஏன் பாவம் செய்கிறான்னு கேட்டால் என்ன சொல்கிறான்? ஆதாம் கிட்ட கேட்டாரா, ஏயா பாவம் செஞ்ச? என்ன சொன்னான்? ஸ்திரீ என்னையே கெடுத்துட்டா சொன்னானா? ஸ்திரியை கேட்டாரா? ஸ்திரீ என்ன சொன்னான்? பிசாசு கெடுத்துட்டான். ஆக பிசாசுனால தான் பாவம் செய்கிறோங்கிற உணர்வு மனுஷனுக்குள்ளே இருக்குது. அதனால் நம்ம ஆண்டவர் என்ன செஞ்சார்? பிசாசு இல்லாமலே இவன் பாவம் செய்கிறானா இல்லையா என்று சொல்லி ஒரு டெஸ்ட் வைக்கிறார் நம்ம ஆண்டவர். அதனாலே பிசாசை பாதாள குழிக்குள்ளே தள்ளுகிறார். பாதாள குழிக்குள்ளே தள்ளி பிசாசை கட்டி வைக்கிறார். மனுஷனுடைய ஆசா பாசங்கள் எல்லாம் வெடிமருந்து போல, டைனமோ போல
இது பாவம் செய்யத்தக்கதான வெடிமருந்து. இது ஒன்றும் கெட்டு போகாது. எப்படா தீக்குச்சி கொளுத்துவான் வெடிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருப்பான் எல்லாரும், சரிதானா? அதுபோல மனுஷன் 1000 வருஷம் வரைக்கும் பொல்லாத சிந்தனைகளோடு தான் இருப்பான். ஆனால் தீக்குச்சி வச்சு கொளுத்துறதுக்கு பிசாசு இல்லை, சரிதானா? யாக்கோபு 1 அதிகாரம் 15 வசனம் வாசிங்க. யாக்கோபு 1:15. இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். இச்சையானது பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். இச்சைங்கிறது எங்க இருந்து வருது? மனுஷன்ட்ட இருந்து. இது எப்படி கற்பம் தரிக்கும்? கற்பம் தரிக்கணும்னா 2 ஆள் வேணும்ல. இச்சை கற்பம் தரிக்கணும்னா இன்னொரு ஆள் வேணுமா வேண்டாமா? யார் இன்னொரு ஆள்? பிசாசு. நம்ம இச்சை பிசாசோடு சேர்ந்துச்சுன்னா கற்பம் தரிக்கும், கற்பம் பாவத்தை உண்டாக்கும். பாவம் வந்தாவே ஆவிக்குரிய மரணம் தான். இங்கே சொல்லப்படுகிற மரணம் 2ஆம் மரணம். பாவம் பெருகும்போது நரகத்துக்கு போவான் மனுஷன். ஆக நமக்குள்ளே இருக்கக்கூடிய இச்சை கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்க வேண்டும் என்றால் பிசாசு தேவை. வெடிமருந்து இருந்தால் வெடிக்க வேண்டும் என்றால் தீக்குச்சி தேவை. அதனால் தீக்குச்சிக்காக நமக்குள்ளே இருக்கக்கூடிய வெடிமருந்து காத்துக்கிட்டே இருக்கும் 1000 வருஷம் வரைக்கும். 1000 வருஷம் முடிஞ்சோடனே இது வரைக்கும் பாவம் செய்யாமல் இருக்கான் அவன் அப்படின்னு உடனே நம்ம ஆண்டவர் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டார். நம்ம ஆண்டவரெல்லாம் ரொம்ப அழகாய் டெஸ்ட் பண்ணுற ஆண்டவர். உடனே என்ன செய்வார்? பிசாசை அவுத்து விட்டுருவார். பிசாசை அவுத்து விட்டு என்ன செய்யறான் மனுஷன்னு பார்ப்பார். தீக்குச்சி வந்துருச்சா, மனுஷன் என்ன செய்வான்? வெடிச்சிருவான். அவ்வளோதான், பாவம் செய்ய ஆரம்பிச்சிருவான். கோகே மாகே யுத்தம். அதுதான் 1000 வருட அரசாட்சி முடிஞ்ச ஒருபாடு கோகே மாகே யுத்தம் நடக்கிறது. பிசாசோடு சேர்ந்துக்குவார் நம்ம ஆளு. 1000 வருஷம் வரைக்கும் தேவனோடு இருந்த ஆளு இப்போ பிசாசோடு சேர்ந்துக்கிட்டு காரியங்களை செய்கிறான். அப்போ தான் ஆண்டவர் இனிமே பிசாசால தான் நான் கெட்டு போனேன்னு சொல்ல முடியுமாவே? நீ தான் கெடுறதுக்கு வழி உருவாக்கி போயிட்டு இருக்கிற. அதனால் இவனுக்கு தண்டனை கண்டிப்பாக உண்டு. அங்கே இருக்கிற ஆட்கள் ஒருத்தன் கூட ரட்சிக்கப்பட்டவன் இல்லையே. செம்மறியாடு தானே அங்கே இருக்குது. அதனால் ரட்சிக்கப்பட்ட கூட்டமே அல்ல அதெல்லாம். சரி, இப்போ 1000 வருஷத்துக்கு அப்புறம் பிசாசு விடுதலை ஆனவனை கோகே மாகே யுத்தம் வந்த உடனே லாஸ்ட்ல தேவன் அக்கினியால் பூமியை அழிக்கிறார். தீக்கு இரையா இந்த பூமி வைக்கப்படுகிறது, சரிதானா? அக்கினியினாலே இந்த பூமியை தேவன் அழிக்கிறார். மல்கியா 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டோம் அதுதான். பிசாசை கொண்டு போய் நரகத்திலே தள்ளுகிறார். இப்போ தயா பிசாசை கொண்டு போய் நரகத்தை தள்ளுறாரு. இது வரைக்கும் பிசாசு நரகத்தையே பார்த்ததில்லை. இப்போ தான் கொண்டு போய் நரகத்தை தள்ளுறாரு. அங்கே யார் இருக்கிறான் தெரியுமா? நரகத்தில் அந்த கிறிஸ்துவன் கள்ளத்திற்கு கிறிஸ்து இருக்கான். எப்போ போனவன் அவன்லாம்? அர்மகதன் யுத்தம் போது போனவன். 1000 வருஷத்துக்கு முன்னால் போனவன். 1000 வருஷத்துக்கு முன்னால் போனவனும் இன்னும் அங்கே இருக்கிறான். அப்படி என்றால் நரகம் நித்தியம் தானே, எட்டர்னல் தானே. நிறைய பேர் நரகம் என்பது சும்மா ஒரு நிமிஷத்தில் தீ வந்துடும், அத்தோடு அழிஞ்சு போயிடுவாங்க, சாம்பலா போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறான். இல்லவே இல்லை. வெளிப்படுத்தல் 19 பிடிச்சி போட்டு கள்ள தீர்க்கதரிசியும் அந்தி கிறிஸ்துவும். வெளிப்படுத்தல் 20:10 வாசிங்களா? 20:10. அவ்வளவுதான், அங்க போயிட்டான். ஆக அவர்கள் இருக்கிற இடத்துக்கு பிசாசு போயிட்டான். அப்ப 1000 வருஷம் வரைக்கும் கூட அவன் இருக்கிறாங்க, ரைட் தானா? அதனால இது நித்தியமான வாதையுள்ள இடம்தான் நரகம், ரைட்? இப்போ 1000 வருட அரசாட்சி அதுக்கப்புறம் எடுத்தனா எப்போ வருமா? 1000 வருட அரசாட்சி கோகே மாகே யுத்தத்துக்கு முன்னால, புரியுதா? அர்மகதோன் யுத்தத்துக்கு பின்னால பிசாசை தூக்கி கொண்டு உள்ளுக்குள்ள போட்டுருவார் பாதாள குழியில. அப்ப நடக்கிறது 1000 வருட அரசாட்சி. இந்த அரசாட்சியில ஆள்கிறவர்கள் யார்? இது ரொம்ப முக்கியமான கருத்து, தெரிஞ்சுக்கணும். ஆள்கிறது யாரு? நாம். வெரி குட். ரகசிய வருகையிலே போன பரிசுத்தவான்கள், அந்த கிறிஸ்து ஆட்சியிலே இரத்த சாட்சியாய் மரித்த பரிசுத்தவான்கள்,
1,44,000 பேர். இவர்கள் எல்லாருமே ஆளுகிறவர்கள். அப்படி என்றால் மக்கள் யாரு? மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட செம்மறியாடுகள். அப்புறம் ரோமர் 11ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வசனத்திலே சொல்லப்பட்ட ரட்சிக்கப்பட்ட உயிரோடு இருந்த இஸ்ரவேலர்கள். உயிரோடு இருந்து இயேசுவை பார்த்து ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேலர்கள் பிளஸ் செம்மறியாடுகள். இவங்க எல்லாரும் மக்களாக இருக்கிறார்கள். இவங்களுக்கு எல்லை என்ன? எல்லை இஸ்ரவேல் மக்களுக்கு எல்லை ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த எல்லை. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18 முதல் 22. இந்த எல்லை தான் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்படும். ரைட். நமக்கு இஸ்ரேல் மக்கள் ஆளுகை போக மிச்சம் உள்ள எல்லைகள் எல்லாம் நம்முடைய ஆளுகை. இப்போ 2வது காரியம், 20ஆம் அதிகாரத்தில் 2வது காரியம், வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட். இது ரோமன் கத்தோலிக்க சபையிலே அதிகமாக இதை நம்புகிறார்கள். நாமும் நம்புகிறோம். ஆனால் பெந்தகோஸ்தே மக்கள் இதை அதிகமாக பிரஸ்தாபிக்கிறதில்லை. வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு தான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இன் திஸ் வேர்ல்டு. இதுக்கு பிற்பாடு ஜட்ஜ்மெண்ட்டே இல்லை உலகத்தில். புதிய வானம் புதிய பூமி தான் உருவாக போகிறது. இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பில் முதலாம் உயிர்த்தெழுதலே பங்கு பெறாதவர்கள் யாரோ? முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறாதவங்க யாரு? இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள், 1,40,000 பேர்கள், ரகசியவர்களில் எடுபட்டவர்கள், இவங்க அல்லாத மற்றவர்கள் பிளஸ் ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்படாதவர்கள். இவர்கள் எல்லாருக்கும் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு உண்டு. இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு இந்த பூமியில் அல்ல, நித்தியத்தில் நடக்கிறது, அந்தரத்தில் நடக்கிறது, நித்தியத்தில். இதுக்கு யார் ஜட்ஜு தெரியுமா? வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு ஜட்ஜஸ் யாரு? நாம் தான். வெளிப்படுத்தல் 20:4 எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம தான் ஜட்ஜ். ஞாபக புஸ்தகம் பாவ புஸ்தகம் திறக்கப்படுகிறது. ஞாபக புஸ்தகமா பாவ புஸ்தகமா ஒருத்தரும் பார்க்கல நினச்சிக்காத. 4 சோத்துக்குள்ள நீ செய்யறது பூரா ஆண்டவருக்கு தெரியும். சரி போட்டோம். தப்பு தான் செய்கிற, மன்னிப்பு கேட்டுக்கோ. இதுக்கப்புறம் அந்த தப்பை செய்யாத. அவ்வளோதான், முடிஞ்சது. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். இது என்னையா கிறிஸ்தவ சபை பாவம் செய்ய சொல்லி கொடுக்குறானையா, இனி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்ல, அப்போ தானே மன்னிப்பு உனக்கு. இனி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு வசனம் சொல்லுவான் நம்ம ஆளு, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். நம்மால் சாதாரண ஆளு நினைச்சில, அந்த 7 தரம் விழுகிறது பாவத்தில் விழுகிறது அல்ல. அது முதல்ல தெரியணும் நம்ம ஆட்களுக்கு. சரி, இப்போ வெள்ளை சிங்காசனம் பாவத்தை பற்றி சொன்னால் என்ன சந்தோஷன்ற நம்ம ஆட்களுக்கு. சரி ரைட் போட்டோம். இப்போ பாவ புஸ்தகம் ஞாபக புஸ்தகம்லாம் திறக்கப்படுகிறது. எங்கெல்லாம் சரீரத்திலே மரித்தார்களோ அங்கெல்லாம், சமுத்திரத்தில் மரித்தாலும் சரி, அக்னியில் மரித்தாலும் சரி, எந்த இடத்துல போய் செத்து போனாலும் சரி, எல்லாம் அப்படியே வந்துடும் பாடி. தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்பு இருக்கும். மரண பிசாசு, பாதாள பிசாசு, 2 பிசாசு இருக்குது. அந்த 2 பிசாசையும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமிற கடலுக்குள்ளே தேவன் தள்ளுகிறார். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இப்போ வெளிப்படுத்தல் 21, 22 ஒன்றாவே. இப்போ 22 21, 22 வருது. இப்போ புதிய வானம் புதிய பூமி உண்டாகிறது. என்ன உண்டாகுது? பரலோகம் மாறல. நிறைய பேர் பரலோகமும் மாறுதுன்னு நினச்சிட்டு இருக்கிறான். பரலோகம் மாறல, புதிய வானம். இந்த வானம் மாறுகிறது, இந்த பூமி மாறுகிறது. ஆமென். பரலோகத்தில் ஒரு சேஞ்ச் இல்லை. புதிய வானம் புதிய பூமி தான் புதுசாக உண்டாகுது. சேஞ்ச் இருக்கு. ரைட். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12-13. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம்.
அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அவ்வளவுதான். எல்லாம் உருகி போகுமா? உருகி போனா இருக்குமா இருக்காது? அப்புறம் உருகுனது இருக்காது. இந்த பூமி அழியாது, பூமி அழியவே அழியாது. சரி, அதை பற்றி எல்லாம் சொல்ல போகிறேன், குறித்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் நல்லது. பயப்படாமல் தூங்கலாம் ராத்திரியில் போய். இந்த பூமி அழியவே அழியாது. ஏட்டா, நமக்கு மேலே ஃபேன் இருக்குது, படுத்து தூங்குறோம். இந்த ஃபேன் விழுந்துரும் நினச்சா தூக்கம் வருமா? இந்த ஃபேன் நம்ம மேலே விழுந்துரும் நினச்சா தூக்கம் வருமா? ஏன் பயத்தை உண்டாக்குறேன்? நாங்கள் இது வரைக்கும் அந்த ஃபேனை பற்றியே நினைக்காம படுத்து தூங்கணும் அப்படிங்கிறீங்களா? நான் கூட நினைப்பேன், ஒரு 2 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்னாச்சும் எலக்ட்ரிஷியனை கூட்டி வந்து டைட் பண்ண சொல்லலாமா அப்படியெல்லாம் நினைப்பேன் நான். சரி, பரவாயில்ல. இல்லை, இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோமே, அப்புறம் என்ன கவலை? எதை பற்றியும் கவலை இல்லை. ஹல்லேலூயா. எதை பற்றியும் கவலை இல்லை. காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் ஏசி இருக்கிறார். ஹல்லேலூயா. கவலையே இல்லை. நம்ம ஜாலியாக இருக்கக்கூடிய பிள்ளைகளையா, எப்பவும் ஜாலியாக இருக்கணும். ஆமென். 2 பேதுரு 3:5-6. பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். ஒருத்தருக்கும் தெரியல. பூர்வ காலத்தில் ஒரு பூமி இருந்தது. ஆதியாகமம் 1:1. அந்த பூமி ஜலத்தினாலே அழிந்தது என்று நிறைய பேருக்கு தெரியலையோ. இது நோவாவுடைய ஜலப்பிரளயம் அல்ல. ஆதியாகமம் 1:1 அப்பவே அழிஞ்சது. அதே போல இப்போ தீயினால் அழிய போகிறது. ரைட். அந்த பூமி அழிஞ்ச ஜலத்தினால அதுக்கப்புறம் பூமி இருந்துச்சா இல்லையா? புதுசாக உண்டாக்குனாரு. அதுக்கப்புறம் அதே போல தீயினால் அழிக்கிறாரு. அதுக்கப்புறம் பூமி இருக்கும். புதுசாக்குவார் நம்ம ஆண்டவர். அதே பூமி தான். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வானமும் பூமியும் மடமடவென்று அகன்று போயிற்று. அப்படிதான் எழுதப்பட்டிருக்குது. அது இங்கிலீஷில் வானமும் பூமியும் இட் பாசஸ் அவே. அது இதில் கிரேக்க பாஷையில் பேரச்சுமாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறியது என்ற அர்த்தம். ஒரு ஸ்டேஜிலிருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு மாறியது என்ற அர்த்தம். அவ்வளோதான். கம்ப்ளீட்டாக இல்லாமல் போக விடவில்லை. ஃப்ரம் ஒன் ஸ்டேஜ் டு அனதர் ஸ்டேஜ். அந்த பூமியிலே நோ சி, புதிய பூமியிலே கடலே சமுத்திரமே இருக்காது. சரி. வெளிப்படுத்தல் 21 22 ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனத்திலிருந்து ஜீவ நதி புறப்பட்டு போகும். ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனத்திலிருந்து ஜீவ நதி புறப்பட்டு போகிறதுனால, ஜீவ நதி புறப்பட்டு போகுது. நதி புறப்பட்டு போச்சுன்னா ஏதாச்சும் ஒரு சமுத்திரம் இருந்தாங்கணும்ல. ஆனால் சமுத்திரம் இல்லைங்குது வேதம். என்ன ஆகுமா? ஒரு சிறிய கடல், ஒரு சிறிய முழுக்கூண்டு இருக்கும், அல்லது ஒரு சிறிய ஏரி இருக்குமா, அவ்வளோதானா, வேற ஒன்றும் இருக்காதான். ரைட். இப்போ புதிய பூமி இங்கே இருக்குது. பரம எருசலேம். தேவன் உனக்காகவும் எனக்காகவும் பிதாவுடைய வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அந்த வாசஸ்தலங்களை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காருல்ல, அதுதான் பரம எருசலேம். நமக்குன்னு ஒரு பெரிய பங்களா. என்ன பங்களா? பெரிய பங்களா என்னன்னு தெரியாது நமக்கு. சரி, அந்த பரம எருசலேம் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. 21 வாசிங்க. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மணவாட்டி மாதிரி இருந்துச்சான். ரைட், பரவாயில்ல. அப்புறம் 9. பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களையுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை, என்ன இது குழப்படியே இல்லை? மனைவியாகிய மணவாட்டியை தெரியுமா உங்களுக்கு? கல்யாணம் முடிச்ச உடனேயே, கல்யாணம் முடிச்சு ஒரு மாதம் 2 மாதம் அல்லது ஒரு 6 மாதம் வரைக்கும் கூட நம்ம ஊரையெல்லாம் பொண்ணு மாப்பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க. சரிதானா? பொண்ணு மாப்பிள்ளை வந்திருக்குப்பா, புது மாப்பிள்ளை வந்திருக்காரு, புது பொண்ணு வந்திருக்கு தான் சொல்லுவாங்க. ரைட்டா? அதுபோல மனைவியாகிய மணவாட்டி. மனைவி ஆகிட்டோம் நம்ம, ஆனாலும் பேர் என்ன? மணவாட்டி, பொண்ணு. அல்லேலூயா. அதான் அப்படி எழுதியிருக்கு. சரி, கல்யாணம் முடிச்சு நம்ம இறங்கி வர்றோம். சரிதானா? ரைட். மனைவியாகிய மணவாட்டி
ஏய் உனக்கு காண்பிக்கிறேன். மனைவியாகிய மணவாட்டி தான் பரம எருசலேம். அங்கே மகாபாபிலோன் அந்தி கிறிஸ்துடைய மணவாட்டி, பரம எருசலேம் இயேசு கிறிஸ்துடைய மணவாட்டி. சரிதானா? ரைட். இதில் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் இணைந்து இருக்க போகிறார். சொன்னார் தெரியுமா? வானத்து நட்சத்திரங்களை பார், உன்னால் எண்ண கூடுமானால் எண்ணிக்கொள். அது யாரு? கடற்கரை மணலை பார், உன்னால் எண்ண கூடுமானால் எண்ணிக்கொள். இது யாரு? நட்சத்திரம் நம்ம, மணல் இஸ்ரவேலர்கள். ஹல்லேலூயா. அப்ப நம்மலாம் சாதாரண நாட்கள் இல்லை. 2 மனைவி ஒன்றாகிறாய். எங்கேயாச்சும் நடக்குமாயா இது? 2 முன்னாடி ஒன்னா சேர்ந்து ஒருத்தன்ட்ட இருக்க முடியுமா? சிக்கல் சிங்காரப்பிள்ளை தான் எல்லாம். 2 ஒன்று. பிதா வார்த்தை பரிசுத்த வேற 3 ஒண்ணுங்கும் போது இது ஏன் 2 ஒண்ணா இருக்க முடியாது? ட்ரினிட்டி தெரிஞ்சா தான் இந்த விஷயமும் புரியும் நமக்கு, இல்லைன்னா இதுவும் புரியாது. சரி, பரவாயில்ல. இப்போ பரம எருசலேம் இறங்கி வருகிறது. இந்த பரம எருசலேமுக்கு 12 வாசல்கள் இருக்கின்றன. எத்தனை வாசல்? 12 வாசல். அந்த 12 வாசலுக்கு அருகே 12 தூதர்கள் நிற்பார்கள். வாட்ச்மேன் மாதிரி, செக்யூரிட்டி. 12 தூதர்கள். அந்த அந்த 12 வாசலுக்கு என்ன பேர் தெரியுமா? 12 கோத்திரத்தின் பெயர்கள் போட்டிருப்பார் ஆண்டவர். இது 12,000 ஸ்தாதி, அதாவது 1500 மைல் நீளம். பரம எருசலேம் எவ்வளவு நீளம்? 1500 மைல் நீளம். 1500 மைல் நீளத்துக்கு அது இருக்க போது. இவ்வளோ நீளம் உள்ளது வானத்திலிருந்து இறங்கி வருது. யோசிச்சு பாரு இதெல்லாம். எப்பா 1500 மைல் நீளம், அகலம், உயரம். நீளம் 1500, அகலமும் 1500, உயரமும் 1500 மைல். பரம எருசலேம் இருக்க போகிறது. 12 அஸ்திபார கற்களினாலே இது கட்டப்படுகிறது. 12 அஸ்திபார கற்கள். 12 அஸ்திபார கற்களுக்கும் 12 அப்போஸ்தலர்களுடைய பெயர்கள் வைக்கப்படுகின்றன. அஸ்திபார கல்லுக்கு என்ன பேரு? 12 அப்போஸ்தலர்கள் பேரு. 12 கோத்திரம் பேரு 12 வாசல்களுக்கு. சரி, இந்த கற்களின் மேலே மதில் கட்டுறார். அஸ்திபார கல் இருக்குல்ல, அஸ்திபார கல்லு மேல மணல் இது மதில் கட்டுறாரு. மதில் எவ்வளவு தெரியுமா? 144 முழம் மதில், 216 அடி. 216 அடி உயரத்திற்கு மதில் கட்டுகிறார்கள். மதிலுக்கு மேலே 1500 மைல்ல டோட்டலு 216 அடிக்கு தானே மதில் கட்டுறாரு. அதுக்கு மேலே அடி கூம்பா அப்படி கொண்டு போய் அங்க கொண்டு சேர்த்துருவாரு. டோட்டல் ஏரியா எவ்வளவு தெரியுமா? அமெரிக்காவில் பாதி அமெரிக்காவாம். ஆச்சரியமல்ல? இதில் ஒரு படம் இருக்கு, போட்டிருக்கான். அது அவனுடைய சிந்தனைக்கு ஏற்றபடி போட்டிருக்கான். அந்த படம் ஆக்சுவல் இப்படி தான் இருக்குமா தெரியாது, இப்படி தான் இருக்குமா. அப்புறமா போகும்போது பார்த்து போங்க. அங்கே புதிய எருசலேமில் நோ டெம்பிள், சர்ச்சு கிடையாது, ஆலயம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. காட் இஸ் த டெம்பிள். தேவனே ஆலயம். ஆலயமே அங்கே ஒன்றும் கிடையாது, ஒன்றும் இல்லை. சரி, 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. அதிலே தேவ ஆலயத்தை நான் காணவில்லை, தேவாலயத்தை நான் காணவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டி ஆனவருமே அதற்கு ஆலயம். நிறைய பேருக்கு இப்போ ஜாலி, வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போக தேவையில்லைப்பா. ஒரு சர்ச்சு கூட கிடையாது இங்கே, இல்லை 24 மணி நேரம் சர்ச்சு. இப்போ நாச்சும் பாஸ் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வாயா 2 மணி நேரம் உட்காந்துருயான்றாரு. அப்போ 24 மணி நேரம் உட்காந்துருக்கணும். வாலிபர்கள்லாம் பார்க்குறாங்க. இப்படி தெரிஞ்சிருந்தா நான் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டேனே, இல்லை? சரி, பரவாயில்ல. இது நான் சிரிப்புக்காக சொல்கிறேன், கோச்சிக்காதீங்க. சரி, இப்போ 3ஆம் வசனம் பார்த்தீங்களா? 22:3. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் வாசமாயிருப்பார். நமக்குள்ளே
நம்மிடத்திலே வாசமாயிருப்பார். அப்புறம் அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். சரி, அங்கே சூரியன் சந்திரன் இல்லை. சூரியன் கிடையாது, சந்திரன் கிடையாது, நாள் கணக்கு கிடையாது. இப்போ நார்த்து பகுதி சவுத்து பகுதி பூமியில் இருக்கிறவனுக்கு எப்போவுமே 6 மாதம் ராத்திரி 6 மாதம் பகல். 6 மாதம் பகல் இருக்கிறவன் தூங்க மாட்டேங்கிறானா? கரெக்டாக சாயங்காலம் 6 மணின்னு கிளாக் வந்துச்சுன்னா தூக்கம் வந்துடுது, அவனுக்கு கொட்டாய் வந்துடும், தூங்கிடுவான். தெரியுமா உங்களுக்கு? அப்படியெல்லாம் உண்டு. ரைட். ஒரு காலத்தில் சூரியன் அந்த சூரிய கிரகணம் வரப்போகுது அப்படின்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? நம்ம சும்மா உட்காந்துருப்போம், பறவைகள்லாம் அது பாடி கான்னு சத்தம் போட்டுக்கிட்டு போய் கூண்டுக்குள்ளே போய் அடைய போவோம். பார்த்துருக்கீங்களா? பறவைகளுக்கு தெரியுது, பறவைகளுக்கே தெரியும் போது நமக்கே தெரியாது. சரி, பரவாயில்ல. அங்கே சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, தேவ மகிமையே பிரகாசமாயிருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்காய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இரவே இல்லை, பகல் தான், எல்லாம் பகல். ஹல்லேலூயா. சிங்காசனத்திலிருந்து வரும் ஜீவநதி, அவருடைய சிங்காசனத்திலிருந்து ஜீவநதி புறப்பட்டு போகுதுன்னு சொன்னோம்ல. அந்த ஜீவநதியுடைய 2 கரையிலும் நகரத்தின் மத்தியிலும் 12 விதமான கனிகளை தரக்கூடிய ஆரோக்கிய இலைகளை கொடுக்கக்கூடிய ஜீவ விருட்சங்கள் இருக்கின்றன. ஆரோக்கிய இலைகளை கொடுக்கக்கூடிய ஜீவ விருட்சங்கள் அங்கே இருக்கின்றன. ஏன் ஆரோக்கிய இலை அங்கே ஏன் தேவை? அங்கேயும் மருந்து தேவையா? ஆரோக்கியமான இலை, ஜீவ விருட்சத்தின் இலை, அதை நீங்கள் வாசிக்கணும். 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நதியின் 2 கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். அப்ப இங்க வியாதி வருமோ? புதிய எருசலேம் பத்தி பேசிட்டு இருக்கிறோம். புதிய எருசலேமில் தான் இப்படி ஒரு விருட்சம் இருக்க போகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய பூமியில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்களே, அந்த மக்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இந்த ஜீவ விருட்சம் தேவைப்படுகிறது. புதிய பூமியில் இருக்கிறவங்களுக்கு. நம்ம புதிய எருசலேமில் நமக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம இந்த பாடியில் இருக்க போகிறதில்லை. நம்ம எப்படி இருக்க போகிறோம்? அதனால் நம்ம ஆவிக்குரிய மேனியில் தான் இருக்க போகிறோம். அதனால் நமக்கு ஒன்றும் வியாதி ஒன்றும் வராது. ஆமென். சரி, இந்த பாடியில் இருக்கக்கூடிய மக்கள் இருப்பார்களா? கேள்வி இதெல்லாம் இல்லையா? இப்போ புதிய எருசலேமுக்கு தான் வந்திருக்கிறோம். இன்னும் நம்ம புதிய பூமிக்கு போகல. என்ன புதிய எருசலேமில் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறோம். அங்கே சாபம் இல்லை, அங்கே கண்ணீர் இல்லை, மரணமும் இல்லை. வானத்திலிருந்து லிஃப்ட் மாதிரி பரம எருசலேம் டக 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 டகன்னு வானத்திலிருந்து வரும், கீழே நிற்கும், நம்ம எல்லாரும் இறங்குவோம். இறங்கி குபுன்னு அப்படியே போயிட்டு புதிய பூமி எல்லாம் அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு திரும்ப வருவோம். திரும்ப தான் லிஃப்ட்டு டக டக டகன்னு மேலே போவோம். அங்கே போனோன்னே அங்கே பிதாவாகி தேவன் இருப்பார். எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் ஜாலியாக அங்கே இருந்துட்டு திரும்ப வருவோம். பார்த்தியா, ஜாலியான வாழ்க்கை இல்லை. ஹல்லேலூயா. லிஃப்ட்டு தான், எல்லாம் லிஃப்ட் மாதிரி தான். ரைட். இப்போது எருசலேம், புதிய எருசலேம் வந்து நிற்குது. மிச்சமுள்ள பூமி பரப்பளவு இருக்குல்ல, இந்த பூமி பரப்பளவில் என்ன இருப்பாங்க, யார் இருப்பாங்க? கேள்வி. இதில் மக்கள் வாழ்வார்கள். 21ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள், அப்ப கூட ரட்சிப்பெல்லாம் இருக்கு போல. நம்ம தொழில் எங்க போனாலும் மாறாது போல. இதே தொழில் தான் நம்ம தொழில். ரட்சிக்கப்படுகிறவர்கள், ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். நம்ம பரம எருசலேமுக்குள்ளே கொண்டு வருவார்கள். கனத்தையும் மகிமையையும், கனமும் மகிமையும் நமக்கு வந்து சேரும். அல்லேலூயா. சரி, 26ஆம் வசனம். உலகத்தாருடைய மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். சரி, கொண்டு வருவார்கள். முடிஞ்சது. இது பாவமற்ற பூமி. இந்த பாவமற்ற பூமியிலே யார் வாழ்வார்கள்? நல்ல கேள்வி என்ன? ஒன்று, 1000 வருட அரசாட்சியிலே உயிரோடே இருந்த இஸ்ரவேல் மக்கள். ஒன்று, உயிரோடவே இருந்த இஸ்ரேல், மரிக்காமல் உயிரோடவே இருந்த இஸ்ரேல் மக்கள். ஏசாயா 66:22 வாட்சிங்க வீட்டில் போய்.
இரண்டாவது, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பில் நரகம் போகாதவர்கள். வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பில் நரகம் போகாதவர்கள் இருக்கிறார்கள். யார் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், நியாய தீர்ப்பின் நாளிலே யாரு குற்றம் சுமத்துவார்களாம்? இஸ்ரவேல் மக்களை பார்த்து. என்னங்க? அப்போ அந்த ஸ்திரீக்கு பிளஸ் பாயிண்ட் கிடைச்சிருக்கா? அப்போ அந்த ஸ்திரீ நரகத்துக்கு போக மாட்டாளா? ரட்சிக்கப்படாதவ தான். ஆனால் இஸ்ரவேல் மக்களை விட ஹை லெவல். அப்போ அந்த ஸ்திரீ நரகத்துக்கு போக மாட்டா. நினிவே பட்டணத்தார் உங்களை குற்றப்படுத்துவார்கள் சொல்லிக்கிறாரா? அப்போ அவங்களுக்கு ஹை பாயிண்ட் கிடைச்சிருக்கா? ரைட் தானா? இன்னும் கொஞ்சம் நான் வேற சொல்லியிருக்கிறேன் நிறையா. உங்களுடைய 4வது பாட்டன், 5வது பாட்டன், 7வது பாட்டன், 8வது பாட்டன்லாம் இருக்கிறாங்கல்ல, இருக்கானா இல்லையாப்பா? இல்லைன்னா நம்ம எப்படி வந்திருப்போம்? இவங்களுக்கெல்லாம் இயேசுவை பற்றி தெரியாது. நம்ம 4வது பாட்டன், 8வது பாட்டன், 9வது பாட்டன் அவங்களுக்கெல்லாம் தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அவங்களை கொண்டு போய் நரகத்தில் போட்டால் தப்பா ரைட்டா? இயேசுவை அறியாதவர்கள். அறிவிக்கிறதுக்கு ஆள் இல்லை, ஒருத்தர் இல்லை, அவ்வளோதான். அந்த மக்கள்லாம் புதிய பூமி. நீ கவலையே படாத, நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் போய் பார்ப்போம். அல்லேலூயா. ஆமாம், புதிய புதிய பூமியில் அவங்கெல்லாம் இருக்க போகிறாங்க. இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாரும் அங்கே புதிய பூமியில் இருப்பார்கள். 1000 வருட அரசாட்சி முடிந்த ஒருபாடு கோகேமாக்கே யுத்தம் வருகிறதுல பிசாசோட சேர்ந்துக்கிட்டு யுத்தம் பண்ணுறாங்களே, அந்த யுத்தத்தில் சேராதவர்கள் அவர்களெல்லாம் புதிய பூமியில் இருப்பார்கள். சரி, இவ்வளோ பேரும் புதிய பூமியில் இருப்பாங்க. ரைட் தானா? இவ்வளோ பேர் அங்கே இருக்க போகிறாங்க. அவங்க எல்லாரையும் ஆள போகிறது யாரு? நம்ம அவங்கள தான் ஆள போகிறோம். அல்லேலூயா. இந்த பூமி எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கும்? எட்டனல் இல்லை. உபாகமம் 7:9. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையை காக்கிற தேவன் நம் தேவன். ஒரு தலைமுறைங்கிறது எவ்வளவு? 33 வருஷத்துலேருந்து 40 வருஷம் வரைக்கும், 35ன்னு வச்சுங்க. 1000 தலைமுறைன்னா எவ்வளவு? 35,000 வருஷம் இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லப்படுது. அப்போ 35,000 வருஷம் வரைக்கும் இந்த பூமி அழியவே அழியாது, அவர் சொன்னபடி. அதுக்கப்புறம் எவ்வளோ நாளைக்கு இருக்க போதோ தெரியல. ரைட் தானுங்களா? இந்த பூமி அழியாதுன்னு சொல்லி மலைப்பிரசங்கத்தை போய் படித்து பாருங்க. இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள், இந்த பூமி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். சங்கீதக்காரன் அடிக்கடி எழுதுவார், இந்த பூமி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அதனால் நிச்சயமாக இந்த பூமி அழியாது இருக்கும். இது எப்படி, இந்த பூமி எப்படி அழியாத வச்சிருப்பார் அவரு அப்படின்னு சொல்லி நிறைய பேருடைய கேள்வி. நோவா காலத்தில் 8 பேரை காப்பாற்றினாரா? ஏன் இந்த பூமியை பாதுகாக்க மாட்டாரா அவரு? ஏனோக்கு எலியாவை பாதுகாத்தவர் பாதுகாக்க மாட்டாரா? இந்த பூமி தான் அக்கினினால் உருகி போகுமே, 1000 வருட அரசாட்சியில் இருந்தவங்கலாம் எங்கே போய் நிற்பாங்க? இதெல்லாம் கேள்வி. ஏனோக்கு எலியாவை பாதுகாக்கிற தேவன் இவர்களை பாதுகாக்க மாட்டாரா? தேவனால் கூடாது ஒன்றுமில்லை. சரி, அந்த புதிய பூமியிலே குழந்தை பிறக்கிறது, கல்யாணம் முடிக்கிறது எல்லாம் உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? எல்லாம் சிரிக்கிறாங்க. இருக்குமில்ல, இருக்குது. ஆமென். அவர்கள் பலுகி பெருகுவார்கள். பாவமில்லாத சந்ததி புதிய பூமியில் தான் உருவாக போகிறது. ஆமென். புதிய பூமியிலே உள்ளவர்களோடு தொடர்பு கொண்டு இருப்போம். நம்ம எல்லாரும் அவர்களை ஆளுவோம். இந்த புதிய நித்தியமான இந்த ராஜ்யம் அங்கே ஆரம்பிக்கப்பட போகிறது. புதிய வானம், புதிய பூமி, நித்தியமான ராஜ்யம் ஆரம்பிக்க போகிறது.
இந்த ராஜ்யத்தை 1000 வருட அரசாட்சி முடிந்த பிற்பாடு, கோகே மாகே யுத்தமெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு, வெள்ளை சிங்காசனம் நியாய தீர்ப்பு முடிஞ்ச பிற்பாடு, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 24 முதல் 28 வசனங்கள் வாசிங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 24 முதல் 28. அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துணத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாயிருக்கிறவருக்கும் ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். போதும் அது வரைக்கும். ரைட். ஆக சீக்கிரமாய் சம்பவிக்கக்கூடிய இவ்வளோ காரியங்களையும் யோவானுக்கு தூதன் சொல்லிக் கொடுக்கிறான். தூதனுக்கு இயேசு சொல்லிக் கொடுத்தார். இயேசுவுக்கு பிதாவாகிய தேவன் சொல்லிக் கொடுத்தார். அதான் நம்ம காலையில் படித்தோம். ரைட். இந்த தூதன் சொல்லிக் கொடுத்திருக்கிறான். அந்த தூதனையே வணங்குகிறான் யோவான். இப்போ யோவானுக்கே ஸ்டெடி மைண்ட் இல்லை, அவருக்கே ஒரு பயம் வந்துருச்சு. அவரே ஒரு மாதிரி இருக்கார். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 8-9. யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கைக்கொள்கிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள் என்றான். யாரை வணங்கணும்? தேவனைத்தான். அதனால தான் எங்கள் சபையில் விசுவாசிகள் யாராச்சும் பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ண வந்தாங்கன்னா, பாஸ்டருக்கு முன்னால் முட்டிக்கால் போடாதுன்னு சொல்லிடுவோம். தேவனுக்கு முன்னால் தான் முட்டிக்கால் போடணும். நாங்கள் தெய்வம் அல்ல. தேவனுக்கு முன்னால் முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ணிக்கோ, முடிஞ்சது. நாங்கள் ஜெபம் பண்ணுமா? என்னை போல் நீ நில்லு, தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுறோம் நாங்கள். அவ்வளோதான். ஆமென். சரி, இதெல்லாம் நம்ம வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களாக இருக்கிறது. ரைட். இது நவீன கிறிஸ்தவர்களுக்கு எச்சரிப்பாக இருக்கிறது. நிறைய பேர் காலெலாம் தொட்டு கும்பிட்றான் தெரியுமா? ஊழியக்காரனே தொட்டு கும்பிட்றான். என்னன்னு தெரியல. இந்த புஸ்தகத்தை முத்திரை போடக்கூடாது என்று தேவன் சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் விசேஷம் முத்திரை போடாத, திறந்த புத்தகமாய் வாசிக்க வேண்டும். இதை இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆயத்தமாவோம். இதில் உள்ள வசன கருத்துக்களை குறைக்காதே, கூட்டாதே. வெளிப்படுத்தல் 21:8 வாசிங்க. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும். பயப்படுகிறவர்களும் யாரு? பயப்படுற ஆளு. அப்புறம் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். 22:15. நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். எல்லாரும் நரகத்துக்கு போகக்கூடியவன். நம்ம அப்படி இல்லை. பயமே இருக்கக்கூடாது. Fear is the reverse gear of faith. விசுவாசம் வளர்ச்சி அடைய வேண்டும். தைரியம் தான் நமக்கு தேவை. Courage is the forward gear of faith. Faith brings success. விசுவாசம் மாத்திரமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். வேற ஒன்றும் வெற்றியை கொடுக்காது. கிறிஸ்துக்குள்ளே வாழ்வோம். கிறிஸ்து நம்மை பரலோகத்திற்கு கூட்டிக் கொண்டு போக வரப்போகிறார். ஆமென். இந்த செய்தியினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இது கடைசி காலத்தில் உள்ள உங்களுக்காக. இது குறித்த உங்கள் கேள்விகளை, சந்தேகங்களை உடனடியாக எங்களுக்கு அனுப்புங்கள். மாதம் வெளிவரும் விசுவாச முழக்கம் பத்திரிகையில் விளக்கம் அளிக்கப்படும். இயேசுவின் வருகை தாமதமானால் மீண்டும் சந்திப்போம். மாரநாதா.